वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैक्मसरसीर्गभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमो व्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातः विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावती नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्दीतनहे सुमे पद्मे रमे लोकमातक पद्मावती नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावती नमोऽस्तुते। नीलादुङ्गस्तनगिरितटी शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिशतसरसिद्धमध्याभयन्तीं चोच्चिट्टायां सृजिनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ற விதி என்ற எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையருதின்கட்பாமாலை ஆயபுகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே। அசாத்திய சாதக சுவாமின்னதாத்யம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ மத்கார்யம் சாதய பிரபோ। உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடதிரவாய் வந்தங்கம் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரால் மலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசனம். இதற்கு முன்பாக முதல் பாசனம் தொடங்கி நோன்பிற்கு வேண்டிய இன்ட்ரோடக்ஷனாக அதற்கு செய்ய வேண்டிய உபகரணங்கள்லாம் எல்லாம் தயார் செய்து நல்ல நாளெல்லாம் பார்த்து நோன்பெல்லாம் ஆரம்பித்து அதற்காக தோழிகள்லாம் எழுப்பணும் இல்லையா? அந்த மாதிரி தோழிகள்லாம் எழுப்பும் போது 6வது பாசனம் தொடங்கி 15வது பாசனம் வரைக்கும் ஒரு தோழியாக எழுப்புகிறாள். ஏன்னா ஒரு தோழியாக எழுப்பும்போது பொழுது விடிஞ்சு எழுந்திருக்கல, அவள்லாம் தூங்கின்னு இருக்கான்னு நினச்சின்னு இருக்கா. உள்ள அவளாம் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தர் ஒரு தோழிக்கும் ஒரு குவாலிட்டிஸ்லாம் பார்த்தோம். அப்போ தோழிகளுக்கெல்லாம் ஒருத்தருக்கா ஒரு நாளும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறான். பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளங்கள்லாம் பலவிதமான அடையாளங்கள்லாம் சொல்லி எழுப்பி பார்க்குறான். சில பேர்லாம் சாதாரணமாக தூங்குறா, சில பேர் முரட்டு தூக்கமாக இருக்கா, சில பேர் ரொம்ப அதை விட ஜாஸ்தியாக இருக்கா. அப்படி கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ என்று அப்படிப்பட்ட தூக்கமாக தூங்குவதாக இவா வெளியில் இருக்கிறவா நினச்சிருக்கா. ஆனால் உள்ளே இருக்கிறவா அப்படியெல்லாம் இல்லை. அப்படிங்கிறத ஒரு பாசுரத்திலும் முடிவில் நம்ம தெரிஞ்சிட்டோம்.
அப்படி எல்லா தொழில்களும் எழுப்பியாச்சு. 15 பாசுரம் ஆயிடுத்து. 15 பாசுரத்து வரைக்கும் எல்லா தொழில்களையும் எழுப்பி எல்லாரும் சேர்ந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து அடுத்தது போய் கிருஷ்ணனை எழுப்பணும் இல்லையா? கிருஷ்ணனை எழுப்பணுன்னா எங்கே இருக்கான் கிருஷ்ணன்? நந்தகோபன் திருமாளிகையில் படுத்துன்னு இருக்கான், தூங்கின்னு இருக்கான். அப்போது கிருஷ்ணனை எழுப்புறதுக்கு சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி சொல்லுவாள், ஏதோ வீட்டுக்குள்ளே திறந்த அந்த மாதிரி எல்லாம் போக மாதிரி இல்லாமல் சில ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன், சில எல்லாருக்கும் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் திருப்பாவையில் இருக்குன்னு முதல்ல சொன்னோம். ஏன்னா சாதாரணமாக யாராவது ஒரு வீட்டுக்குள்ளே போனால் பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது. ஈவன் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது கூட, அவள் வீட்டு ரூமுக்குள்ளே போகும்போது கூட, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவாள் கூட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கதவை தட்டு தான் போகிற வழக்கம் பார்த்துருக்கோம். நம்ம அந்த ஆஃபீஸ்லலாம் பார்க்கும்போது நம்ம மேலதிகாரிகளோட அவளோட அஃபீஷியல்ஸ் எல்லாம் உள்ளே போகும்போது அவள் ரூமுக்குள்ளே கேபின்குள்ளே போகும்போது கதவை தட்டி தான் போவோம். ஏன்னா அவள் வேறு எந்த விதமாக வேறு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம். அதனால் அவள் பர்மிஷன் வாங்கிட்டு போகிறதுக்கோசரம் கதவை தட்டணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நம்ம வீட்டில் யாராவது வேறு யாராவது மற்ற இன்னொரு ரூமில் ஆளுக்கு ஒரு ரூமில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ரூமில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய் டக்குன்னு கதவை திறந்து உள்ளே போகக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம கதவெல்லாம் தட்டிட்டு உள்ளே வரலாமா அப்படிலாம் கேட்டுட்டுலாம் போகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுதுன்னு கேட்டால் ஆண்டாள் சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா அதை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாசுரத்தில், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, குடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறு மேரோமுக்கு அரைவரைமா என் மணிவண்ணன் நின்றலைவானேந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேரலைக்கதவம் நீ கேளோரம்பாவாய். அப்படி கதவை திறக்கணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற நந்தகோபன் திருமாளிகளை இருக்கக்கூடிய வாயிற்காப்பாளனை வணங்குகிறாள். அதனால் இது வரைக்கும் பார்த்தா 10 பெண்களை எழுப்பியாச்சு. 5 லட்சம் பெண்களுக்கு சமானமாக நினச்சிட்டு இருக்கா இல்லையா? அதனால் ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேரையும் 5 லட்சம் பெண்களாக பாவித்து நோன்பு நூற்றாள்னு பார்த்தோம் முதல்ல. அதனால் ஆலயம் செல்லும்போது கோயிலுக்கெல்லாம் போகும்போது துவாரபாலகர்களாக இருப்பார். 2 பக்கத்தில் பார்க்கலாம், 2 துவாரபாலகர்கள். அப்புறம் க்ஷேத்ராதி துவார அத்தியாதிபதி அப்படியெல்லாம். ஏன்னா 2 பேரோட அனுமதியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே சேவிக்கிறதுக்கு போகிறதுனால அங்கெல்லாம் சேவிச்சுட்டு போகணும். இப்போ நம்ம விஷயம் தெரிஞ்ச அர்ச்சகர்கள்லாம் இருக்கா இல்லையா, வைகான அர்ச்சகர்கள்லாம் இருக்கா. அந்த மாதிரி அந்த கோவில் அர்ச்சகர்கள்லாம் போகும்போது பார்க்கும், சில இடத்துலலாம் பார்க்கலாம். எங்கள் ஊர்லலாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் நான் பார்த்துருக்கோம். அவள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாள், அவள் அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா கோயிலுக்குள்ளே போவாள். கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே பலிபீடத்துக்கு முன்னாடி அங்கே பெருமாள் நன்னா தண்டம் சமர்ப்பிச்சு கீழே விழுந்து நன்னா நமஸ்காரம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இடமா போய் சேவிப்பாள். ஒரு இடமா சேவித்து அப்புறம் அந்த சாவி கொத்தை எடுத்துன்னு கூட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற துவாரபாலர்கள்லாம் வணங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் கதவை திறப்பா. ஏன்னா அவள்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன், அவள்கிட்ட தான் கீ இருக்கிறதா அர்த்தம். ஆக்சுவலாக துவாரபாலகர்கள் அந்த இடத்த பார்த்து எல்லாத்தையும் காத்துன்னு இருக்கா இல்லையா? அதனால் அவளெல்லாம் சேவித்து அவளை நமஸ்காரம் பண்ணி அப்புறம் உள்ள கதவை திறந்து உள்ள பெருமாள் சன்னதிக்குள்ளே போய் அதை ப்ரொசீஜரெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாள். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல அவள் துவாரபாலகர்களெல்லாம் அனுமதி பெற்று உள்ளே போகணும். அந்த மாதிரி நம்ம பெருமாள்லாம் கோயிலுக்கெல்லாம் போகும்போது இதெல்லாம் ப்ரொசீஜர். கோயிலுக்கு போகும்போது நேராக கோயிலுக்கு போகாமல் ஒரு இடமா நம்ம நமஸ்காரம் பண்ணி அவளோட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போகிறோம். அந்த மாதிரி இவாளெலாம் என்ன பண்ணேன்னா, இவாளெலாம் அறிவந்தமில்லாத ஆய்க்குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவாளுக்கு சில ப்ரொசீஜர்லாம் தெரியும். ஏன்னா வேதங்கள்லாம் படிக்கலை, சாஸ்திரங்கள்லாம் படிக்கலை, பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இந்த மாதிரி இவாளுக்கு மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியன்னு இந்த ஆயர் பெண்களுக்கெல்லாம் பார்த்தா பெரியவாளும் எப்படி சொல்லி கொடுத்தாலோ அவளுக்கு அந்த மாதிரி பண்ணுறாள். அதுதான் என்னன்னா, இவாளோட அனுமதியை பெற வேண்டும். அவளுக்கு ஒரு ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கு. உள்ள நேராக போகலாம் இல்லையா? ஏன்னா பார்த்தோம், அங்கே பார்த்தா முன்னாடி இவாளுக்கெல்லாம் நாங்கள்லாம் பாகவதர்கள், நாங்கள்லாம் உள்ளே வந்திருக்கோம் சொல்லிட்டு அடாபிடித்தனமாக உள்ள நேராக கிடுகிடுன்னு போய் கிருஷ்ணனை எழுப்புறதுக்கோசரம் போகாமல் இவாளுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, இவாளெல்லாம் போய் எல்லாமே ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு வரல, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் MBA படிச்சுட்டு வரல, இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் கற்றுக்கல. அறிவந்தம் இல்லாத ஆய்குலத்து பெண்கள் இவள் இருந்தாலும் இவாளோட என்னன்னு பார்த்தா மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டியல் சொல்ல மாதிரி இவாளோட பெரியவர்கள்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு அவளுக்கு அவள் என்ன சொல்லியிருக்காளோ அவள் சொல்ல ப்ரொசீஜர் படி இவா பண்ணுறாள். அதனால் அப்படிப்பட்ட இவாளெல்லாம் அனுமதியை பெற வேண்டும், இவாளுக்கு தெரியும். அதனால சாஸ்திரம், அதனால் இடக்கை வழக்கன்னு தெரியாது இவாளுக்கு. சாஸ்திரத்தையும் அறியாவிடலும்
அறிந்தவர்களுக்கு ஏற்படும் தன்மை இவாளுக்கு உண்டு. அதனால காரணம் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட காரணம் என்னன்னு கேட்டால் இவாளோட பெருமாளோட ஏற்பட்ட பிரேமையினால் இவாளுக்கு எல்லாமே தெரியுது. அப்படி எழுப்ப ஆரம்பிக்கிறாளாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. இங்கு 2 பாலகர்கள். ஒருவன் திருமாளிகை காப்பன், நந்தகோபாலன் திருமாளிகை. நந்தகோபாலனை பற்றி பேசுறதுதான் உள்ளே போகணும் இல்லையா? அதனால அவள் செக்யூரிட்டிலாம் பற்றி முதல்ல பேசுகிறோம். அவளெல்லாம் கடைசியில் பார்த்தா அம்மானு கூப்பிட்றா, அது பார்ப்போம். ஏன்னா இங்கே 2 பாலகர்கள், 2 செக்யூரிட்டி. ஒருவர் திருமாளிகை காப்பவன், திருமாளிகை ஃபுல்லாக பாதுகாக்கிறவன். அப்புறம் மற்றவன் பார்த்தா வாயில் காப்பான், உள்ள என்ட்ரன்ஸில் 2 பேர் இருப்பான். அதனால் ஃபுல்லாக சுற்றி செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. சில பேர் 2 வேலையும், சில இடத்துல பார்த்தா ரெண்டு வேலைகளையும் ஒத்தரே செய்வார் இல்லையா, அதிகாரம் இருப்பா. அதனால் இங்கு ஒருவருக்கு 2 அதிகாரமும் இருக்கும். அந்த மாதிரி அந்த ப்ரொசீஜரல் ஃபார்மில் இவாளெல்லாம் என்ன பண்ணாலும் இங்கே நந்தகோபனுடைய முகமையை சொல்லி என்ன அந்த செக்யூரிட்டிஸ் உள்ளே போய் துவாரபாலர்களை எழுப்பணும்னா நந்தகோபனுடைய மகிமையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனால் நந்தகோபனுடைய வேலைக்காரர்களை கூப்பிடுகிறார்கள். அதனால் நந்தகோபாலாம் துவாரபாலர்கள் யாருன்னு கேட்டால் அந்த இருக்கிற வாயிற்காப்பாளர்களை நந்தகோபன் திருமாளிகளே இருக்கக்கூடிய அவளோட வேலையாட்கள் அவளை கூப்பிடலாம். எப்படி நாயகனாய், அப்படி நாயகனாய் இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய நாயகனாய் நின்றன நாங்கள் செய்யும் நோன்பில் கண்ணனை எங்களுடன் சேர்ப்பிப்பாய். நாங்கள்லாம் நோன்பு நோக்க வந்திருக்கோம், எங்களோட நோன்பு பலிதமாகணும்னா நீ ஹெல்ப் பண்ணணும். இப்போ சில பேர்கிட்ட கேட்போம், நாங்கள் உள்ளே போகணுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். வாசலில் எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோன்னா உள்ளே போகிறதுக்கு அங்கே இருக்கிறவாள் என்ட்ரன்ஸில் இருக்கிறவாள்கிட்ட கொஞ்சம் அப்படி ப்ளீஸ் பண்ணி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி என்னென்னு நாங்கள்லாம் எங்களோட பர்பஸ் என்ன, நாங்கள்லாம் நோன்பு நோக்க வந்திருக்கோம், கிருஷ்ணனோட சேரணும், கிருஷ்ணனோட சேர்க்கை தான் எங்களுக்கு. அந்த மாதிரி நோன்பெல்லாம் நோக்கிறதுக்கு நாங்கள் கண்ணனை எங்களுடன் நீ சேர்ப்பிப்பாயாக என்று அவளை வேண்டுகிறாளாம். நந்தன் எப்பொழுதுமே பார்த்தா நந்தகோபனை பற்றி சொல்லும்போது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய, அப்போ நந்தன் எப்பொழுதுமே நாயகன். நாயகன் என்றால் எஜமானர், அதாவது ஒரு நாயகன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு தலைவன் ஒரு நாயகனாய் ஒரு நடுநாயகமாக நிற்கிறான்னு என்ன பண்ணுறான், நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஜட்ஜாக இருப்பா இல்லையா, ஜட்ஜாக இருக்கிற நடுவர்னு சொல்லுவோம். அதனால் பட்டிமன்றங்கள்லாம் பார்க்குறோம், நடுவர்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாயகனாய் நின்ற எஜமானர், அதனால் பிரபு என்ன வேணால் சொல்லணும். அந்த மாதிரி அதாவது பலனை கொடுப்பவன், அவன் தான் பலனை கொடுப்பவன். அப்படிப்பட்ட நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய, நந்தகோபன்னா ஜனங்களை ஆனந்திக்க செய்பவன் நந்தகோபன். என்ன பண்ணுவான், நந்தகோபன் அங்கே இருக்கிற ராஜா இல்லையா, அரசன். அதனால் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எல்லாரையும் ஆனந்தமடைய செய்வானாம். அப்படிப்பட்ட குணம் படைத்தவன் நந்தகோபன். தானும் சந்தோஷிப்பான். அதனால் தான் மாத்திர சந்தோஷிக்காமல் எல்லாரையும் பார்த்தா வசுதேவன் கிருஷ்ணனை பெற்றாரை தவிர அவனை வளர்த்து அதன் மூலம் ஆனந்தத்தை பெறவில்லை. தேவிக்கு வசுதேவெல்லாம் பார்த்தா அவளுக்கு கிருஷ்ணன் பிறந்தான தவிர அந்த ஆனந்தெல்லாம் அவள் அனுபவிக்கலை என்று நந்தனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தவர். அதனால் அப்படிப்பட்ட நந்தகோபன், கோபன்னா மாடுகளை ரட்சிப்பவன் என்று பொருள். அதனால் மாடுகளை ரட்சிக்கக்கூடிய நந்தகோபன். கோவில் காப்பானே, அப்படிப்பட்ட கோவில் காப்பானேன்னா நந்தகோபனுடைய ஆலயத்தை காப்பானே. அதனால் நந்தகோபனுடைய இந்த செக்யூரிட்டிஸை வாயில் காப்பானே பற்றி சொல்லலாம். ஏன்னா நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. என்னடா நந்தகோபனுக்கு ஏதாவது கோயிலாக இருக்கான்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இங்கே யார் இருக்கான்னு கேட்டால் கிருஷ்ணன் வசிக்கிறான். கிருஷ்ணன் நந்தகோபனோட இல்லத்தில் திருமாளிகையில் படுத்துன்னு இருக்கான் இல்லையா, அதனால் பெருமாள் இருக்கும் இடம் அந்த கோயிலாகிறது. அதனால் இங்கு கிருஷ்ணன் வசித்த போதிலும் இது நந்தகோபன் இல்லம் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு எப்போ சந்தோஷமாகும்னு கேட்டால் கிருஷ்ணன் இங்கே இருக்கான், அதனால் கோயிலாகுது. நந்தகோபன் கோயில் காப்பானே. அதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறான்னு கேட்டால் வியாக்கியானத்தில் இந்த கிருஷ்ணனுக்கு எப்போ சந்தோஷம்னு கேட்டால் அதனால் நந்தகோபனுடைய இல்லம்னு சொன்னால் கண்ணன் ரொம்ப சந்தோஷிப்பானாம். அதனால் அப்படி சந்தோஷம் வரும். எப்படி நந்தகோபன் இல்லத்தை ஆலயம் என்று சொன்னாலும் கிருஷ்ணன் வசிப்பதால் அது நந்தகோபன் இல்லமாகிறது. அப்படி விசேஷமாக நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கோவில் காப்பானேன்னு அப்படி கோவிலை அப்படி பாதுகாப்பவர்கள், அந்த பாதுகாவலர்கள் நந்தகோபனுடைய அவளோட வேலையாட்கள். கோவில் காப்பானேன்னு எஜமானிடத்தில் அன்பும் கௌரவம் வைத்துள்ள சேவகன். சில பேர் பார்த்தா சில சர்வெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப அவள் எஜமான்கிட்ட அவள்கிட்ட ரொம்ப இவன் எப்படி இருப்பான்னா கௌரவமாக இருப்பாள். அப்படி அவள்கிட்ட உள்ள இருக்க சேவகர்கள்லாம் இங்கே பார்த்தா தன்னுடைய பெயரை சொல்லாமல் இவன் செக்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுவா, தன்னோட பெயரை சொல்ல மாட்டான். நான் இந்த சோ கம்பெனியில் இதில் இவாள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், செக்யூரிட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால்
தன்னுடைய பெயரை சொல்லாமல் எஜமானுடைய சம்பந்தத்தை இட்டு அழைப்பதை கௌரவமாக நினைப்பவர்கள். அதனால எஜமானுடைய சம்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த எஜமானன் யாரு, அந்த அவரோட சம்பந்தத்தை சொல்லி நான் இந்த இடத்துல சோ அண்ட் சோ வேலை செய்கிறேன், இந்த பெரிய கம்பெனியில் சொல்லுவோம் இல்லையா, அதனால அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், இல்லை ரிலையன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறோம், டாட்டாட்ட வேலை செய்கிறோம், டாட்டா பிர்லா கம்பெனியில் வேலை செய்கிறோம், அந்த மாதிரி அதெல்லாம் பெரிய அவளுக்கு வந்து என்னன்னு கேட்டால் அப்படி கௌரவமாக நினைப்பாங்களாம். அப்படி இவாளெல்லாம் பார்த்தா அழைப்பதாக கௌரவமாக நினைப்பாள். அதனால பரமே காந்திகளாக நாம் ஒரு பாகவதரை அவரது கிராமம், குலம், பெயர் முதல்களிட்டு அழைத்தல் சாஸ்திர விருத்தம். அதனால பெரிய பரமே காந்திகள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம்னா, சாஸ்திர விருத்தம் என்னன்னா அவளோட கிராமம், அவளோட ஊர், அவளோட குலம், அதனால பெயர்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. அதனால சம்பந்தத்தை, அதனால எம்பெருமானின் சம்பந்தத்தை இட்டு தான் நாம் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறாளுங்க. அதனால பெருமாளோட சம்பந்தத்தை வச்சு தான் அவளை சொல்லணும், அப்படி சொல்லலாம். அதனால ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா கீழ்வாசல்ல பிரச்சண்டர்கள், ஸ்ரீரங்கத்தில் துவாரபாலர்களை பற்றி சொல்லும்போது 4 திக்குகளையும் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கீழ்வாசல்ல பிரச்சண்டர்கள், தெற்கு வாசலில் பார்த்தா பத்ர சுபத்ரர்கள். தெற்கு வாசல் கோயில், அந்த ஸ்ரீரங்கத்தில் கோயிலில் 4 வாசல்கள்லாம் இருக்கும். அதனால பார்த்தா கீழே 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 சித்திர வீதி, கீழே உத்திர வீதி அதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த ஊரில். அப்படி கீழ் வாசலில் பார்த்தா பிரச்சண்டர்கள், அப்புறம் தெற்கு வாசலில் பார்த்தா பத்ர சுபத்ரர்கள், அப்புறம் மேல் வாசலில் பார்த்தா ஜெய விஜயர்கள், அப்புறம் வடக்கு வாசல் பார்த்தா தாதாவிதாக்கள், துவாரபாலர்களாக. அங்கே 4 பக்கத்தில் 4 விதமான செக்யூரிட்டிஸ், ஏன்னா பெருமா ஸ்ரீ பூலோக வைகுண்டம் இல்லையா, அதனால அப்படி 4 பக்கத்திலும் 4 விதமான துவாரபாலர்களாக உள்ளார்கள். அதனால பாகவதருக்கு அனுகூலர்களாகவும் விரோதிகளுக்கு பிரதிகூலர்களாகவும் இருப்பவர்கள். இப்போ இவாளோட என்ன வேலைன்னு கேட்டால் பாகவதற்கெல்லாம் என்னென்னா ரொம்ப அனுகூலமாக இருப்பாள். அதனால தான் அன்றைக்கி துவாரபாலர்களாக இருக்கும்போது ஜெயவிஜயர்கள்னு பேரோடு இருக்கும்போது என்னென்னா அங்கே வந்து அந்த முனிசிரேஷ்டர்கள்லாம் வரும்போது என்னாச்சு, அவளை உள்ளே அனுப்ப, ஏன்னா அவளோட டியூட்டியே தான், ஏன்னா அவளோட எஜமானன் என்ன சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி செய்யணும் இல்லையா, அதனால செய்கிறது தான் அவளோட டியூட்டி. அதனால் அதை அவள் வந்து ப்ரொசீஜரோடு செஞ்சாங்க. இருந்தாலும் அவளுக்கெல்லாம் என்னென்ன உள்ள இந்த முனிசிரேஷ்டர்களாக நான் பகவானுக்கு ரொம்ப, எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வேண்டியவன் பகவான், நான் வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம், என்னை கவனிக்காமல் உள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு சாபங்கள்லாம் கொடுத்தேன். அதனால அப்படி சாபங்கள்லாம் கொடுத்து அப்போ ஜெய விஜயர்கள் வந்து இந்த மாதிரி நிறையா நிறைய அவதாரங்கள்லாம் எடுக்கும்போது அந்த மாதிரி 3 விதத்தில் அந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாபத்தினால இவாளுக்கெல்லாம் மோட்சம்லாம் கிடைக்கிறது, பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கிறது, பெருமாளோட திருவடி சம்பந்தம் கிடைக்கிறது. அதனால இவாளெல்லாம் என்னன்னு கேட்டால் பாகவதர்களுக்கு அனுகூலர்களாக இருப்பார்கள். பாகவதர்கள்லாம் யாராவது வந்து அனுகூலர்களாக இருப்பார், யாராவது விரோதிகள்லாம் வந்தால் அவளுக்கு ஆப்போசிட் பிரதிகூலர்களாக இருப்பார்கள். அதனால புன்முறுவல் கொண்ட இவாளெல்லாம் பார்த்தா பார்க்கணும், இவாளோட குவாலிட்டிஸ் ஆஃப் த செக்யூரிட்டி, உள்ள வரவாளோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். உள்ளே அனுப்பும்போது அவளோட எப்படி இருக்கணும், கடுகடுன்னு இருக்கக்கூடாது. பார்த்தா செக்யூரிட்டி பார்த்தா சில பேரை பார்த்தா மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுருப்பான், இவாளை மதிக்க வெளியிலேருந்து வரவாளெல்லாம் யாரும் கூட கண்டுக்க மாட்டான், சாதாரண ஒரு பதில் கேட்டாலே அப்படி எரிஞ்சு விடுற மாதிரி பதிலாம் சொல்லலாம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம திருப்பாவையிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். திருப்பாவையிலேருந்து ஆண்டாள் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள். அதனால் என்னன்னு கேட்டால் அப்படி எப்படி இருக்கணும்னு கேட்டால் புன்முறுவல் கொண்ட ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கணும், முகத்தையும் திருக்கண்களையும் காட்டி அழைப்பார். அதனால இவாளெல்லாம் என்ன பண்ணுவாள், அவங்க இருக்க துவாரபாலர்கள்லாம் அப்படி கண்ணால் அப்படி பார்த்தாலே கண்ணில் பார்த்தா அவளோட ஒரு ஒளி தெரியும். அப்படி புன்முறுவலோட ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாள் அவள்லாம். அன்பர்களே விரோதிகளே என்ன அன்பர்களே விரோதிகள்லாம் எப்படி அவளெல்லாம் யாருக்கிட்டெல்லாம் அப்படி இருப்பான்னு அப்படி இருப்பாள். விரோதிகளாக இருந்தான்னா தன்னோட கோரைப்பற்கள்லாம் இருக்கும் இல்லையா துவாரபாலர்கள், அவளால் தடிகளை கோரைப்பற்கள் தடியெல்லாம் வச்சுருப்பாள். புருவ நெருப்பையும் கொண்டு விரட்டுவார்கள். விரோதிகளாக இருந்தால் வெளியில் விரட்டி விட்டுருவாள். சில வேண்டாத பீப்புளெலாம் உள்ள நுழைஞ்சானா அவளுக்கு தெரியும், எல்லாம் விசாரிப்பா, என்கொயரி பண்ணுவான், எங்கேருந்து வர, யார் வீட்டுக்கு போகிற, எல்லாம் விசாரிப்பா இல்லையா. அதனால் அவள் வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பா, அதனால் பர்மிஷன்லாம் இருக்கான்னு கேட்பா. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பார்ப்போம். அதனால் அப்போ இருக்கும்போது அவளெல்லாம் வேண்டாத யாராவது வந்து அவளெல்லாம் விரட்டி அடிப்பா இல்லையா. அந்த மாதிரி அங்கே துவாரபாலர்களெல்லாம் அந்த இருக்கக்கூடிய கோரைப்பற்களையும் தடிகளையும் கொண்டு விரட்டி அடிப்பார்கள். இதுதான் இவாளோட குவாலிட்டிஸ் அது. அதனால் ஆகையால் ஆயர் பெண்களுக்கு பாகவதர்களை முன்னிட்டு எம்பெருமான் அடையும்படி தானாய் வந்திருக்கிறது. அதனால் பெருமாட்டை அடையறதுக்கு இவாளெல்லாம் ஆயர்குலத்து பெண்கள்கள் இவாளெல்லாம் அப்போ பாகவதர்களாக இருக்கிறதுனால அவளை பார்த்தோடனே அப்படி அவன்லாம் எரிஞ்சு விழலை. அவன் சொல்கிறான், சாஃப்டாக பேசுகிறான், அவன் அந்த துவாரபாலர்களில் பேசுகிறான், அப்படியெல்லாம் இல்லைம்மா, நாங்கள்லாம் வந்து இவள் சொன்னோடனே நீங்கள்லாம் வந்து கேட்கணும்னு நான் போய் கிருஷ்ணன்ட்ட போய் சொல்லிட்டு வரேன், பர்மிஷன் வாங்கிட்டு வரேன், நீங்கள்லாம் வந்திருக்கேன்னு சொல்கிறேன்.
அதனால் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களை உள்ளே அனுப்புகிறேன்னு சொல்லலாம். அதனால் அப்படி இவாளெல்லாம் என்ன பாகவதோத்தமர்கள், இவாளெல்லாம் விரோதிகள் கிடையாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இவாளெல்லாம் சொல்லலாம். நான் அங்கெல்லாம் பின்னாடி பேசும்போது அதனால் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது போய் சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்லலாம், காவலனை பார்த்து சொல்லலாம், காவலனே அந்த காவலன் என்ன சொல்கிறான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இங்கே பக்கத்தில் உட்காருங்க, சேர் இருக்குது, சோஃபாலாம் போட்டிருக்கு, ரொம்ப கால் வலிக்காமல் நீங்களாம் உட்காருங்க. கண்ணன் தூங்கின்னு இருக்கான், கிருஷ்ணன் தூங்கின்னு இருக்கான். தூங்கி எழுந்தினோடனே அவன்கிட்ட போய் நான் கேட்டுட்டு உங்களை உள்ளே அனுப்புகிறேன். எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, தூங்கும்போது நாங்களாம் வீட்டுக்குள்ளே எங்களோட பர்மிஷன் இல்லாமல் யாரையும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களோ சொல்லி கிருஷ்ணன் வந்து இருக்கு, கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லி நான் கண்ணன் எழுந்தினோடனே போய் கேட்டுன்னு வரேங்கிறாளாம். அப்போ காவலனப்பா சொல்லலாம், கண்ணன் எழுந்த பிறகு நான் என்னென்னா அவனை காண எழுந்தினோடனே அவனை பார்க்கறதுக்கோசரம் நாங்கள்லாம் வரல. கிருஷ்ணன் எழுந்துட்டாச்சுன்னா அவனை பார்க்கறதுக்கோசரம் நாங்கள் வரலையா, ஏன்னா அவனோட ஒரு விஷயமாகவும் அந்த அழகை ரசிப்பவர்கள் இவர்கள். அதனால் அவன் எழுந்திருக்கும் சமயத்தில் ஆனால் அவன் எழுந்திருக்கும் போது திருப்பள்ளி எழுச்சி பாடத்துக்கோ ஆசைப்படுறான். அதனால் பார்த்தா திருப்பள்ளி எழுச்சி காலவேளை சுப்பிரபாத சேவைன்னு சொல்லுவோம் இல்லையா, கோவிலெல்லாம் போகிறோம், சுப்பிரபாத சேவையெல்லாம் பார்க்கும்போது அந்த கோவில் முன்னாடி திரையெல்லாம் போட்டிருப்பா, பெருமாளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி முதல்ல அந்த ஹாரத்தி காமிப்பா இல்லையா, அந்த ஹாரத்தி காமிக்கும் போது அந்த அழகை பார்க்குறோம். அதனால தான் பார்த்தா குருவாயூரப்பன் பார்த்தா காலங்காலத்தா நிர்மால்ய சேவையெல்லாம் ரொம்ப அழகான விசேஷமாக அந்த அலங்காரம்லாம் பண்ணி அந்த சின்ன குழந்தை வடிவமாக எழுந்திருக்கும் போது அந்த அழகு தனியாக இருக்கும். அதனால் பலவித அலங்காரங்கள்லாம் பண்ணி பலவித சேவைகள்லாம் இருக்கும். திருப்பதியில் பார்த்தா காலம்புற சுப்பிரபாத சேவைன்னு வைக்கிறா பாருங்க, சுப்பிரபாத சேவையெல்லாம் வச்சா சுப்பிரபாத சேவையில் அந்த பெருமாளை பார்க்கும்போது அந்த அழகு. அப்புறம் பார்த்தா அடுத்து தோமால சேவைங்கிற வரிசையாக சகசநாம சேவை, வரிசையாக ஒரு இதும்போதும் ஒரு விதமான அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த பெருமாளை அந்த அழகை பார்க்கறதுக்கோசரம் அப்படி பண்ணி இருப்பாளாம். அந்த மாதிரி இவாளான்னு சொல்லலாம், நான் கண்ணன் எழுந்திருக்கும் சமயத்தில் பார்க்கணும்னு நாங்களுக்கெல்லாம் ஆசைப்படுறோம், அவன் எழுந்தினோடனே நான் பார்க்கணும்னு ஆசைப்படலை. அதனால் தூங்கும்போது உள்ள சௌந்தரியத்தை நாங்கள்லாம் பார்க்குறதும். அதனால் அப்படி பார்த்தா ராமன் தூங்கும்போது சீதை சொல்லலாம், சீதை சௌந்தரியத்தை தூங்கும்போது உள்ள சௌந்தரியத்தை சீதை விரும்பினாள். அதனால் நாங்கள் பிரபோத சௌந்தரியத்தை ஆசைப்படுகிறோம். அதனால் விஸ்வாமித்திரர் சொல்லும்போது பார்த்தா கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று எழுப்பியதை போல், ஏன்னா அங்கே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், அழிச்சின்னு போகிறார், ராமரை அழிச்சின்னு போது ராமலக்ஷ்மணன் அழிச்சின்னு போகும்போது அவள்லாம் தூங்குறார். அந்த அழகை பார்க்குறார், அழகை பார்த்து கூப்பிட்றார், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தி. தூங்கும்போது தடன்னு யாரையும் எழுப்பக்கூடாது. அவளுக்கு தூங்கும்போது திருதிரன்னு எழுந்துன்னா சில சமயம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் மெதுவாக போய் கூப்பிட்றாரு, காதலில் போய் கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாருன்னா சேத ராமாயணத்துக்கோலாம் கூப்பிடல, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அதே தான். அதனால் இவாளெல்லாம் எழுப்பும்போது சுப்பிரபாதம் பாடும்போது ராமனுக்கு விஸ்வாமித்திர சுப்பிரபாதம் பாடும்போது ஏன்னா அந்த அழகை ரசிக்கிறாராம் அந்த விஸ்வாமித்திர, அப்படி கூப்பிட்றாராம். அதனால் எழுப்பி போய் நாங்கள்லாம் என்னென்னா கிருஷ்ணனை எழுப்பிச்சு நாங்கள்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்திருக்கிறோம். அதனால் கிருஷ்ணனை கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், கனையுலகன்றது காலையம் பொழுதாய் மதுவெருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்தேண்டு எதிர் செய்திருந்தன இவரிடம் புகுந்து இருங்களை தேட்டமும் புடியிடம் ரசம் அதிர்தல் அலகடல் போன்றதங்கம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு தொண்டடிப்படி ஆழ்வார் திருவரங்கத்தெம்பெருமான் மேல திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் பாடினார் இல்லையா. அப்படி அந்த மாதிரி அந்த கண்ணனை நாங்கள் என்னென்ன திருப்பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கோம், அவன் எழுந்திருக்கும் சமயத்தை கண்டு நாங்கள் ஆனந்திக்க வந்திருக்கோம். அதனால நீ போய் கண்ணன்ட்ட போய் கேட்டுன்னு நான் எழுந்துடுவான், முழிச்சுடுவான். அதனால் அப்படிங்கிறதுனால நீ எழுப்பின பின் உள்ளே சென்றால் அந்த சேவை கிடைக்கவில்லையே, வாய்ப்பில்லை, அதனால் போனால் அந்த சேவை எங்களுக்கு கிடைக்காது. அதனால் போய் கண்ணனை எழுப்பின்னு வந்துடும். அதனால் எம்பெருமான் பள்ளி கொள்ளும் இடத்து அழகை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பினாலாம். அதனால தான் பார்த்தா குலசேகர ஆழ்வார் பாசுரத்தில் விசேஷமாக நமக்கு இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நற்றி இனத்துத்தி அணிபணி ஆயிரங்கள் அந்த அரவச பரஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கைகளால் அடிவரட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே. அப்படி அவன் படுத்துட்டு இருக்கான்னா, அப்படி குலசேகர ஆழ்வார் ரொம்ப நாளாக திருவரங்கத்துக்கு போகணும்னு யாத்திரை போகணும்னு நினச்சிட்டே இருக்காளாம். நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா அவளோட அடியார்கள்லாம் ஒரு நாள் வருவாள். அதனால என்னென்னா திருவரங்க ஸ்ரீரங்க யாத்திரை போஸ்ட்போன் ஆகிடும். என்னென்னா அவருக்கு மனசில் என்னென்னா இந்த அடியார்கள் கூட்டங்கள்லாம் நமக்கு கிடைக்காது, பாகவதோத்தமர்கள்லாம் எப்போதான் வருவார்கள். அதனால திருவரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான் எப்போ பார்த்தாலும் அங்கே தான் இருப்பார், சயனிச்சு நிற்பார். அதனால நம்ம அப்புறம் போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும், யாத்திரை போஸ்ட்போன் ஆகிருக்கும்.
அப்போ ஒரு நாளைக்கு வந்து என்னன்னு கேட்டால் பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம் கிளம்பிட்டார். இதெல்லாம் கடைசியில் முடிஞ்சு ஒரு விதேசமாக போகும்போது அப்போ மனசில் தோன்றதாம். அதனால இந்த பெருமாளை சேவிக்கலேன்னு நினைக்கும் போது அவர் பாடின பாட்டு என்னன்னு கேட்டால், இருளுரிய சுடர்மணிகள் இமைக்கும் நற்றி இனத்துத்தி அணிபணிமாயிரங்கள் ஆர்த்த அரவச பெருஞ்சோதி அனந்தன் என்னும். அதனால படுத்துன்னு இருக்கா இல்லையா, சயனம் படுத்துன்னு இருக்கான். அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையமேவி பாம்பு மேல படுத்துன்னு இருக்கான். எங்க படுத்துன்னு இருக்கான்னு திருப்பார்கடல படுத்துன்னு இருக்கான். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கைகளால் அடிவரட பள்ளி கொள்ளும். அப்படிப்பட்ட எம்பெருமானை அப்படி பயணிச்சிருங்க பெருமானை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோகு கழிக்கும் நாளே. நான் இன்னைக்கு போய் சேவிக்க போறேன். அந்த எம்பெருமான திருவரங்கத்து எம்பெருமான அந்த பள்ளி கொண்டு இருக்கானே, அங்க அவன் திருப்பார்கடல்ல சயனிச்சுருக்கானே, அவன் வந்து பாம்பு மேல படுத்துன்னு இருக்கானே, அப்படிப்பட்ட எம்பெருமானே திருவரங்கத்து எம்பெருமானே நான் எப்போ போய் சேவிக்க போறோம் சொல்லிட்டு அங்க பாசுரங்கள் சொல்லும்போது அவர் அதை நினைச்சு பார்க்கிறாராம். அதனால அடுத்த பாசுரத்தை கூட சொல்லும்போது, கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்று நின்றேன் வாயாரை என்று கொலோக வாழ்த்தும் நாளே. அப்படி பெருமாளை பார்க்கணும், சேவிக்கணும். அதனால அப்படி சேவிக்கும் போது மாயோனை மனத்தூணே பற்று நின்றேன்னு அங்க இருக்கிற தூண், அங்க ஒரு தூண் இருக்கிற மாதிரி ஒரு நினைக்கிறாராம். எதுக்குடா தூண் கேட்டா, கோவிலுக்குள்ள இருக்கும்போது எதுக்குடா தூண் கேட்டா, அந்த மாயோனை அப்படிப்பட்ட அவனை வந்து பார்க்கும்போது மாயோனை மனத்தூணே பற்று நின்றேன். அப்படிப்பட்ட அவனோட சௌந்தரியத்தை காணும் போது, அவனோட அழகை பார்க்கும் போது அப்படி தலை சுத்தமாம். பெருமாளை பார்க்கும்போது சில இடத்தெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு தலை சுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட சௌந்தரியமான அழகான அந்த எம்பெருமானை திருவரங்கத்து எம்பெருமானை பார்க்கும்போது தனக்கு ஏதாவது தலையெல்லாம் சுத்தி ஏதாவது வந்ததுன்னா பிடிச்சிக்கிறது சப்போர்ட் வேணும் இல்லையா. அங்க இருக்க மாயோனை மனத்தூணை பற்று நின்றேன், அதனால வாயார என்று கொலோக வாழ்த்தும் நாளே என்று குலசேகர ஆழ்வார் விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டால், அவனை வந்து காலங்காலத்தால் ஏந்துட்டு அவனோட அழகை நாங்கள் சௌந்தரியத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், திருப்பள்ளி எழுச்சி பாடத்துக்கோசரம் வந்திருக்கோம். அதனால எங்களை வந்து முதல்லையே அனுப்புன்னு கேட்குறாளாம். அதனால போய் கண்ணன்ட்ட போய் கிருஷ்ணன்ட்ட போய் கேட்டுன்னு வரோம் அவன் பதில் சொல்லும்போது. அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே. அதனால கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே. தோரணம்ங்கிறது வெளித்வாரம். அதனால பார்த்தா வெளித்வாரத்தில் தோரணம்லாம் கட்டியிருக்கும் இல்லையா. அதனால சில கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட இருக்கும். அது ஆர்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால வெளித்வாரம்னா அங்கு கொடி கட்டப்பள்ளு கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. அப்படிப்பட்ட நந்தகோபன் திருமாளிகள் இல்லையா. திருமாளிகைக்கு முன்னாடி பார்த்தா கோவிலுக்கு முன்னாடி எப்படி ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அதனால அப்படி கட்டப்பட்டுள்ளது. நந்தன் வந்து எஜமானன். அதனால மற்றவர்களை விட நந்தனோட வீட்டுக்கும் மற்றவா வீட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா. ஒரு ராஜா வீடு எப்படி இருக்கணும், மற்றவா வீடெல்லாம் இருக்கணும், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தா இப்போ ஹோட்டல்லாம் போகிறோம், சாதாரண ஹோட்டல்லாம் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல்னா அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொடியெல்லாம் கட்டிருக்கா பாருங்க, ஒரு அடையாளத்துக்கோசரம். அந்த மாதிரி இங்கே என்ன அப்படி ஒரு அடையாளம் வந்து வேறுபாடு காட்டுவதற்காக இவன் இல்லத்தில் கொடி. அதனால உண்மையில் இவன் அரசனானபடியால் அதற்கு தகுந்தாப்போல கொடியெல்லாம் கட்டிருக்கா, துவஜம். அதனால அவன் மாளிகையும் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருமாளிகையில் எடுத்துக்கான் கண்ணன் இருக்கான் இல்லையா. அதனால அப்படி கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. கொடிகள்னா பலவிதமான கொடிகள்லாம் இப்போ கட்சி கொடிகள்லாம் இருக்கு இல்லையா. பல விதமான கட்சிகள்லாம் இருக்கு, ஒரு கட்சிகளுக்கும் ஒரு விதமான கொடியெல்லாம் இருக்கா. அதனால இதெல்லாம் எங்கேருந்து கத்துனானா அப்போ வந்து அங்கே ஆண்டாளோட காலத்துலேருந்து தான் கத்துன்னு பல விதமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொடிஸ் எல்லாம் அப்போ ஏற்றி வச்சிருக்கா. அதனால அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதனால இப்போ இருக்கிறவாள்லாம் ஏதோ தானோ ஏதோ கற்றுன்னு வந்தோங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது பார்த்தா இதில் நிறைய கற்றுக்கூடிய விஷயம் ஒன்றுன்னா மைன்யூட்டாக பார்க்கும்போது அத்தனையும் திருப்பாவையில் தான் கற்றுக்கிறா. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட இதெல்லாம் சாதாரண விஷயம்னு நம்ம நினைக்கிறோம். அதனால பார்த்தா நேற்றுலாம் அன்னைக்குலேருந்து சொல்லிட்டு வரேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்தா இப்போ வாயிற்காப்பாலும் வீட்டுக்குள்ளே யாராவது வீட்டுக்குள்ளே போகணுன்னா நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், பர்மிஷன்லாம் எப்படி வாங்கணும். அதனால அந்த ப்ரொசீஜர்லாம் கற்றுக் கொடுத்து திருப்பாவையில் தான் இருக்குது அந்த பாசுரத்தில், நாயகனான்ற பாசுரத்தில். அந்த மாதிரி இங்கே பார்க்கும்போது அவனோட கொடியெல்லாம் இருக்குன்னா அந்த கொடியெல்லாம் இருக்கிறதுக்கு பலவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் கொடியெல்லாம் வச்சுருக்கா. எப்படி பார்த்தோன்னா கருடத்வஜன், ஹம்சத்வஜன், அப்புறம் ரிஷபத்ருவன் என்று பலவிதமான அந்த விதமான அதுக்கு தகுந்த மாதிரி கொடியெல்லாம் வச்சுருக்கா. அப்படிப்பட்ட கொடிகளாக இருக்கக்கூடியதை கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. தோரணவாயில் காப்பான்னு அப்படிப்பட்ட தோரணங்கள்லாம் கட்டிருக்கிற அந்த ஆர்ச் இல்லையா. அதனால மக்கள் உறங்கும் போது என்ன பண்ணுவா, அவர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் வழித்திருக்கிறான். அதனால மக்கள்லாம் நம்மலாம் அதனால அவன் திருப்பார்கடலை படுத்து நிற்கும்போது என்னென்னா அவன் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான்.
நம்மளாம் தூங்கிட்டு இருக்கோம், அவன் வந்து என்ன நம்மளாம் காப்பாதுக்கா, அதனால் திருப்பார்களை சயனிச்சு இருக்கிற மாதிரி அவன் ஆக்ட் பண்ணுறான். அதனால என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் தூங்கும்போது நாம் அவனை நோக்குகிறோம். அதனால இப்பொழுது அவன் தூங்கும்போது அவன் ரட்சணத்திற்காக நீ ஏற்பட்டிருக்கிற, அவன் தூங்கும்போது நீ காத்துருக்கேன்னு அவனை அந்த இருக்கக்கூடிய அந்த துவாரபாலர்களை பார்த்து சொல்லலாம். அதனால வாசல் காப்பானே, வாசல் காப்பான்னு அனுகூலனே உள்ளே அனுப்புவது, அதான் பார்த்தோம் முதல் நாள் பார்த்தோம். பிரதிகூர்களை வெளியேற்றுவது, அப்படி அவனோட குணங்கள்லாம் பற்றி இந்த பெண்கள் என்ன திருமாளிகள் நுழைவதற்காக வந்து திருமாளிகள் நுழைவதற்கு யார் தடங்கள் செய்வார்களோ என எல்லோரோட காலில் விடராளம். அதனால இவாளுக்கெல்லாம் பயம், உள்ளே போகணும் இல்லையா. அதனால கிருஷ்ணன் துவாரகையில் துவாரபாலர்களுக்கு சுபத்ரி அர்ஜுனன் எடுத்து செல்வான், நீங்கள் தடுக்காமல் அனுமதிக்க வேண்டும், அந்த கதையெல்லாம் சொல்லலாம் அவனுக்கு. அதனால வெளியில் வந்து உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும். அதனால் கட்டளை இங்கு பலராமன் தன்னை வேறிடம் அழைத்து சென்றார். அதுபோல் உங்களிடம் உங்களை அழைத்து என்ன சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் அந்த பின்னாடி கதையெல்லாம் அந்த துவாரபாலர்கள் கதையெல்லாம் சொல்லலாம் உட்காந்து நிறையா முன்னாடி விருத்தாந்தங்கள்லாம், ஏன்னா அந்த விருத்தாந்தங்கள்லாம் கிருஷ்ணன் எப்படிலாம் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால் என்னென்னா அப்படிப்பட்ட வாசல் காப்பவனை பார்த்து வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவா, இப்படிப்பட்ட மணிக்கதவம் தாழ்திரவான்னு தூமணி மாடத்தில் பார்த்தோம். எப்படிப்பட்ட தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்படிப்பட்ட அந்த ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடு, வீட்டில் இருக்கக்கூடிய கதவு, அப்படிப்பட்ட கதவு. அதனால் அப்படிப்பட்ட தூமணி மாடத்தில் மணிக்கதவம் பற்றி அழகான கவாடம் ரத்தனங்களால் இழைக்கப்பட்டது. அந்த கதவு எப்படி இருக்குன்னா மணிக்கதவம்னா அப்படிப்பட்ட ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட கதவு. ஆயர்பாடில் உள்ள ஜனங்களுக்கு தூமணி மாடமாக இருந்தால் எம்பெருமான விஷயத்தில் சொல்லலாம். அப்படி இருக்கிற அங்கே இருக்கிற வீட்டிலாம் கட்டி கொடுத்த வீடெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படியே இப்போ அவளுக்கெல்லாம் இருக்கும்போது அந்த எஜமானோட வீட்டில் எப்படி இருக்கணும்னு அப்படிப்பட்ட விசேஷமாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பாசுரத்தில் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தா மணிக்கதவம் தாழ்தரவா, அப்படிப்பட்ட ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கதவெல்லாம் இருக்கு இல்லையா, மணிக்கதவம் தாழ்திரவாய். அதனால அப்படிப்பட்ட கதவெல்லாம் திறக்கணும்னு கேட்குறாளாம். அதனால தாழ்திரவாய்னா தாப்பா போட்டிருக்கு, அவள் வந்து லாக் பண்ணியிருக்கா இல்லையா, அதனால் லாக்கெல்லாம் திறந்து விடுங்கன்னு கேட்குறாளாம். அதனால எல்லோரையும் ரட்சிக்கும் கண்ணனை என்ன பண்ணுறான், மணிக்கதவம் தாழ்திரவாய்னா ஏன்னா பயம் இல்லை. நந்தன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் எல்லாரையும் ரட்சிக்கும் கண்ணன். அதனால் கண்ணனை கம்சாதிகள் வந்து பயம் இல்லாதவர்கள் ரட்சிக்கும் நீ. அதனால நீ எங்களையும் வந்து என்னன்னு கேட்டால் அந்த கூர்வேல் கொடுந்துவேல் நந்தகோபன் குமரன் வந்து ஈட்டி வச்சுருக்கான், எதுக்கு வச்சுருக்கான்னு ஒரு எறும்பு வந்தால் கூட கண்ணனை வந்து ஏதாவது இம்சப்படுத்துமோ, அதனால் ராட்சசர்களாக இருப்பார்களோ பகைவர்களாக இருப்பார்களோ கம்சன் யாராவது அமைச்சிருப்பானோ அப்படி ஈட்டி வச்சுன்னு காத்துருக்கானா. அதனால் கண்ணனை இப்போ அதனால் இவெல்லாம் ஏன்னா அதனால் வயிற்று அதனால் என்ன கேட்டால் ரட்சிக்கும் நீ எங்களையும் ரட்சிக்க வேண்டும், அப்படி எங்களெல்லாம் ரட்சிக்க வேண்டும். அதாவது கண்ணனை பெறாததால் ஏற்படும் வயிற்று வலியை போக்க கதவை திறப்பா. நாங்கள்லாம் கண்ணனை பெறலை, ஏன்னா கண்ணன் நாங்கள்லாம் அப்படி அவள் ரொம்ப விசேஷமாக அங்கே கண்ணனை அனுபவிக்கிறதுனால அவர் சொல்ல கண்ணனை நாங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் கண்ணனை பெறாதால எங்களோட வயிற்று வலி இருக்குது. சாதாரணமாக ஏதாவது பண்ணலன்னு வச்சு பசிக்கிறது சில ஒரு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ரொம்ப வயிற்று வலி ஜாஸ்தியாக இருக்குது, சாப்பிட்டதுனால கூட வயிற்று வலிக்கும், சாப்பிடாதனால வயிற்று இருக்கும், அது கிடைக்காதனால வயிற்றுல வலியெல்லாம் வரும். அதனால் இங்கே என்ன அப்படி வயிற்று வலியை போக்கு கதவை திறப்பாக நாங்கள்லாம் கண்ணனை பார்க்கணும், அப்படிலாம் எங்களுக்கு அந்த நோய்கள்லாம் குணமாகணும்னு நீ கதவை திறக்கணும். அதனால் அரைபறை மாயன் மணிவண்ணன் என்றான். நோன்பிற்கு ஏற்பட்ட வாத்தியம் அரை பறைன்னா இது பாஞ்சசன்யம் போல் கோஷத்தை கொடுக்கும். அந்த கோவிலெல்லாம் பார்க்குறோம், அதனால் பறையெல்லாம் டம் டம்னு அடிப்பா இல்லையா, அப்படிப்பட்ட பறை. அதனால் பின்னாடி கூட பறையை பற்றி சொல்ல. அதனால் மாலை மணிவண்ணா பாசுரத்தில் சொல்லும்போது என்னெல்லாம் வேணும்னு கேட்கும்போது அந்த பறையெல்லாம் கொடுக்கணும்னு கேட்பா. அதனால் அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னலே வானேந்தான். நோன்பு செய்யும்போது ஏற்படக்கூடிய ஒரு வாத்தியம் அது. அந்த வாத்தியத்தில் டம் 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 டம்னு அப்படி பாஞ்சசன்யம் போல் அது கோஷத்தை கொடுக்கும். பாஞ்சசன்யம் எப்படி சத்தம்லாம் கொடுக்குமோ அப்படி சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியம் பறை. அதனால் மாயன் மணிவண்ணன் என்னலே அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னலே வானேந்தான். மாயன்னு ஆச்சரியமான செயலை செய்வன் பார்த்தோம். மாயனுக்கு பார்த்தோம் ஆரம்பம் மாயனே மன்ன வடமதுரை வைந்தனாலே பாசுரத்திலேருந்து பார்த்தோம். அதனால் பெண்களுடைய எங்களோட கோஷ்டியில் தாழே இருந்து பரிமாறுகிறவன், அதனால் எங்களோட கோஷ்டியில் இருக்கக்கூடியவன் அவன் மாயன். அதனால் எங்களோட நாங்கள்லாம் வந்து ஆயர் பெண்களாக இருந்தாலும் சரி, அதனால் எங்களுக்கெல்லாம் அறிவு இல்லாமல் இருந்தாலும் கூட எங்களோட வந்து சேர்ந்து எங்களோட கோஷ்டியை சேர்ந்தவன் அப்படிப்பட்ட மாயனவன். திருப்பாவையில் பார்த்தா 4 இடத்துல மாயன் என்று குறிப்பிடுகிறாள். அதனால் கண்ணன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மாயமாக ஆச்சரியமான விஷயங்கள். அதனால் அப்படிப்பட்ட அரைபறை மாயன் மணிவண்ணன் பார்த்தா சிலருக்கு சில பேரெல்லாம் இந்த பேருக்கு மணிவண்ணன் பேர் இருக்கும், சில பேருக்கெல்லாம் வைப்பான். ஆனால் கண்ணனுக்கு எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் எல்லாருக்கும் பொருந்தாதான். பெருமாளோட திருநாமத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் சொல்லியிருக்காளேன்னு சொல்லிட்டு வைக்கிறா.
அதனால அந்த பேர் வச்சுருக்கா. அதனால அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி அவ அந்த அந்த யார் அந்த இருக்க மாட்டாள், பெயர் வைத்தவர் இருக்க மாட்டாளாம். அதனால அந்த பெயருக்கு பொருத்தமாக இருக்கக்கூடியன்னு யாருன்னு கேட்டால் கிருஷ்ணன் தான், கண்ணன் தான். அதனால கண்ணனுக்கு இந்த பெயர் சால பொருந்தும். அதனாலோ இவனல்லவோ வடிவழகன், அப்படிப்பட்ட மணிவண்ணன், அப்படிப்பட்ட வடிவழகை கொண்டவன் மணிவண்ணன். அதில் மாயன் மணிவண்ணன் என்னலே வாயனேதான். அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால் எங்களை வரும்படி முன்னாடியே சொல்லிட்டான். அதனால ப்ரொசீஜர்லாம் வந்து சொல்லும்போது அந்த துவாரபாலகிட்ட சொல்ல, இவாள்லாம் வந்து கண்ணனை போய் கிருஷ்ணன்கிட்ட போய் பர்மிஷன்லாம் கேட்டுன்னு வரேன்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் போகாத. அதனால் அவனோட சௌந்தரியத்தெல்லாம் பார்க்கணும், திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் நாங்கள்லாம் பாடணும். அதனால் முன்னாடி எப்படியெல்லாம் எல்லாருக்கும் எப்படி துவாரபாலகர்கள்லாம் எப்படி வந்து எங்களுக்கெல்லாம் மற்றவாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் பல விருத்தாந்தங்கள்லாம் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி இங்கே என்ன சொல்லான்னு கேட்டால் நென்னலே வாயனே இருந்தான். முன்னாடியே சொல்லிட்டான் கண்ணன், எங்களுக்கு முன்னாடியே வர சொல்லியிருக்கான். அதனால் சில இடத்துல போவோம் இல்லையா, சில வீட்டிலலாம் போகும்போது அவள் எங்களை வர சொல்லியிருக்கா, நாங்கள் போகிறோம் சொல்லுவோம். அங்கே என்ட்ரன்ஸ்லாம் சொல்லுவோம், எப்படி வந்தேன் யார் என்னன்னு கேட்டால் முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், அவள் வீட்டிலேருந்து எங்களை வர சொல்லியிருக்கா, நாங்கள் போகிறோம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் இங்கேயும் சொல்லலாம் நென்னலே வாயனேந்தான், முன்பே சொல்லியிருக்கான் எங்களை வர சொல்லி. தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான். நாங்கள் எப்படி வந்திருக்கோம்னு கேட்டால் தூயோமாய் வந்தோம், மிகவும் சுத்தமாக வந்திருக்கோம். அதனால் சாதாரணமாக வர நாங்கள் தூயோமாய் வந்தோம். தேவாதிகளை போல மற்ற பலன்களை பெற நாங்கள் விரும்பி வரல. அவள்லாம் தேவரெல்லாம் மற்றவாள்லாம் என்ன பண்ணா, பலவிதமான பலன்கள்லாம் வந்து தேவர்கள்லாம் என்ன பண்ணுவா, அங்கே திருப்பார்கடலில் படுத்துன்னு இருக்கிற எம்பெருமான்கிட்ட போய் பெட்டிஷன்லாம் கொடுப்பா இல்லையா, அவளுக்கு சில பலன்கள்லாம் எதிர்பார்ப்பா. அந்த மாதிரி நாங்கள் அந்த பலன்கள்லாம் எதிர்பார்த்து நாங்கள் வந்தோம் அல்லோம். தூய்மை என்பது பகவானே ஸ்வனீயாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி, அப்படி சாத்வீக தானத்தில் சொல்லுவோம் இல்லையா. அதனால அப்படி வந்து சுக்ரீவன் என்னென்னா ராமனை வேண்டும் போது கிஷ்கிந்த ராஜ்யத்தில் ஆசை உள்ளவனாய் எனக்கு உபகாரம் செய்தால் உனக்கு பிரீதியை திருப்பி உபகாரம் செய்வேன் அப்படி சொன்னானாம். அதனால் நாங்கள் அப்படிலாம் வரல, அதனால் அனன்ய பிரயோஜனமாக வந்திருக்கோம். அதனால் அப்படிப்பட்ட தூயோமாய் வந்தோம், மனசில் தூய்மையாக வந்திருக்கோம், சாத்வீக தியானத்தோடு வந்திருக்கோம். இங்கே மனசு தூய்மையாக இருக்குது, சாத்வீகமாக இருக்குது, எந்த விதமான மற்ற இதெல்லாம் குணங்கள்லாம் எங்களுக்கு இல்லை. அதனால் சாத்வீக தியானத்தில் தூயோமாய் வந்தோம், அப்படி வந்திருக்கோம். அதனால் துயிலழ பாடுவோம். அதனால் மாயன் மணிவண்ணன் நன்னலே வானேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான். அப்போ இதை கேட்ட காவலர்கள் பெண்களை பார்த்து நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், எங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லி நாங்கள்லாம் கேட்டுக்கிறோம், எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்த நிறையா விஷயங்கள்லாம் தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, நாங்கள்லாம் உங்களோட பக்தியை மெச்சுறோம், நீங்கள்லாம் ரொம்ப தூய்மையாக வந்திருக்கோம் நாங்கள் உணர்றோம், அதனால் உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ண முடியும், அதனால் கதவை திறக்க வேண்டாம் என்று அரசனோட ஆணை, எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எங்களோட பாஸ் இருக்கா இல்லையா, அதனால் பாஸ் எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கதவை திறக்கக்கூடாது, அதனால் அப்படிங்கிற ஆணை. விஸ்வாமித்திரர் பார்க்கும்போது அங்கே வந்து வாசலில் காத்து நிற்கும்போது விஸ்வாமித்திரர் வந்து பார்த்தோன்னே விஸ்வாமித்திரர் வந்திருக்கான்னு சொன்னோன்னே எப்படி ராஜா வந்து அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே அங்கே ராஜ்ய பரிபாலனை நடந்து நிற்கும்போது அங்கே தசரதர் என்ன பண்ணியிருக்கார், அங்கே அரண்மனையில் அவளோட டிஸ்கஷன்லாம் போயின்னு இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கா, டோன்ட் டிஸ்டர்ப் போர்டெல்லாம் போட்டிருக்கு. இருந்தால் வந்திருக்கான்னு சொன்னோன்னே அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னு ஓடி வரார். அதனால் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா இந்த மாதிரி வந்து யார் வந்தாலும் எங்களோட பர்மிஷன்லாம் உள்ளே அனுப்பக்கூடாதுன்னு எங்கள் ராஜாவோட ஆணை, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறோம். அதனால் நீங்கள்லாம் பெண் பிள்ளைகள் தான், அதனால் நேர்மையுடன் வந்துள்ளீர்கள், எங்களுக்கு எல்லாமே தெரியுது, உங்களை பார்த்தா நீங்கள்லாம் நேர்மையாக இருப்பவர்கள், பெண் பிள்ளைகள் நீங்கள்லாம், அதனால் அரசன் உத்தரவு இல்லாமல் நாங்கள் உங்களை திறக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதனால் கிருஷ்ணன் எழுந்த பிறகு அவனிடம் விண்ணப்பித்து கதவை திறக்கிறோம். அதுதான் பார்த்தா முதல்ல நாங்கள்லாம் திருப்பள்ளேட்சி பாடணும்னு சொல்லிட்டு சொன்னபோது வாயில் காப்பாளன் சொல்ல, ஆனால் அதனால் அதுக்கு பதிலாம் சொல்கிறேன். அதனால் வாயால் முன்னம் மகற்றாதே அம்மா நீனே நிலைக்கதவம் நீ கேலோர் எம்பாவாய். வாயால் முன்னம்னா நீ எங்களுக்கு வாக் சகாயம் செய்தாலே போகிறோம். நீ என்னென்னு வாக் சகாயம் பண்ணணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவான், கண்ணனை அபகரிக்க நாங்கள் வரவில்லை, கண்ணனை வந்து நாங்கள்லாம் பெண்கள் பூதனை வந்தா இல்லையா, ஏன்னா உனக்கு அந்த மாதிரி கதைகள்லாம் தெரிஞ்சிருக்க காரணம் இருக்குது, உனக்கு அந்த மாதிரி கதைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் வேஷம் தரித்து கொண்டு ஒரு ராட்சசி வந்து கண்ணனை அபகரிக்கிறதுக்கோசரம் வந்தா இல்லையா, விஷப்பாடெல்லாம் கொடுத்தா இல்லையா, அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் வரல, நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கணும், தூயோமாய் வந்தோம் துயில் இழப்பாடுவான், வாயால் முன்னம் ஆற்றாதேம்மான், எங்களுக்கு வாக்சகாயம் செய்தாலே போதும், அதனால் கண்ணனை நாங்கள் அபகரிக்க நாங்கள் வரல, அதனால் பொருளை கொடுத்து உபகாரம் செய்ய ஒருவருக்கு சக்தி இல்லை. சில பேருக்கெல்லாம் யாருக்காவது உபகாரம் பண்ணோன்னே அவளுக்கு ஃபினான்ஷியல் வந்து கமிட்மெண்ட், ஃபினான்ஷியலாக சப்போர்ட்லாம் இருக்காது, அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், இவாளெலாம் இப்படி கட்டப்படுறாளே, நமக்கு இவ்வளோ ₹2 இருந்தால் நம்ம கொடுக்க மாட்டோமா,
அதனால 1 கோடி இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டோமா, நிறைய பேர் பேசுக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதனால பொருள் இல்லைங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அதனால அது இல்லைன்னா கூட சக்தி இல்லாட்ட கூட என்னென்ன வாயால் பேசி அவளுக்கு ஏதாவது கிடைக்கணும், அவளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். நம்மளால வாயால் யார்ட்டையாவது 4 பேர்கிட்ட சொன்னால் இவாள் தான் ரொம்ப கஷ்டப்படுறா, இவாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வாயால் சொல்லுவோம் இல்லையா. நல்ல காரியம் நடக்கணும், சில பேருக்கு சில வாயால் விஷயங்கள்லாம் சொல்லி அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவோம். அப்படி வாக் சகாயம் பண்ணாலே பேசி சகாயம் செய்ய முடியும் இல்லவா. அதனால வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. பொருளின்றி தாரித்தியம் இருக்கலாம், பொருள் இல்லாமல் தாரித்திரம் இல்லாமல் இருக்கலாம். அதனால நம்மளோட வாக்கில் வந்து தாரித்திரம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தாரித்திரம்லாம் நம்ம சொல்லும்போது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு அந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாயாலே சொல்லலாம் இல்லையா. அதுதான் சொல்றாளுங்க. அதனால வாயால் இதெல்லாம் நமக்கு லைஃப்ல ஒரு விஷயங்கள் கற்றுக் கொடுக்குற ஆண்டாள். வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மா, நீ நிலைக்கதவும் நீ கேலோரம்பாவா. அம்மான்னு துவாரபாலர்களை கூப்பிட்றா. என்னடா லேடிஸ் ஆச்சு, அம்மானா பெண்கள் தானே கூப்பிடுவா இல்லையா. அதனால இவாளை பார்த்து ஏன் கூப்பிட்றான்னா இப்போ பார்க்கலாம், இப்போ நிறையா பார்க்கலாம். அதனால் கணவன் மனைவி எல்லாமே இருக்கா. அதனால் அம்மா எல்லாம் கூப்பிட்றா இல்லையா. காலம்பு எழுந்துக்கச்சே வந்து கணவனை பார்த்து மனைவி சொல்கிறா இல்லையா. அதனால் அம்மா எழுந்துக்கோ அதனால் சொல்லுவா இல்லையா. அப்படிப்பட்ட இவாளெல்லாம் என்னன்னு கேட்டால் அப்படி செல்லமாக கூப்பிட்றாளாம். அதனால் அவளை வந்து எப்படியெல்லாம் நிச்சயம் பண்ணால் அவளை எப்படியெல்லாம் பண்ணணும் இவளுக்கு தெரியும். அந்த மாதிரி கூப்பிட்றா. அதனால் அம்மான்னா துவாரபாலர்களை எஜமானனே என்று அழைக்காமல் அம்மா என்று பெண்ணை குறிக்கும் என்பதில்லை. அதனால் அப்படி அழைக்கிறாளாம். ஏன்னா உலகில் அம்மா தாயே என்று பெண்களை அழைப்பார். பெண்கள்லாம் பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, அம்மா தாயே. அந்த யாராவது பிச்சைக்காரெல்லாம் வந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா தாயே, கொஞ்சம் அம்மா தாயேன்னு கொஞ்சம் இறங்கிவான்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால அந்த மாதிரி நிறையா வழக்கங்களை பேச்சுவார்த்தைகள் நிறையா இருக்கும். அதனால அப்படிலாம் யாரை சொல்லுவான்னு கேட்டால் பெண்களை தான் சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட இயல்பெல்லாம் யாருக்குன்னு கேட்டால் அந்த தார்மீக குணம் இருக்கக்கூடிய பார்த்தா இயல்புகள்லாம் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் பெண்களுக்கு தான் இருக்கும். அதுதான் பார்த்தா முன்னாடி யஜ்யங்கள்லாம் பண்ணும்போது அந்த கிருஷ்ணன் யஜ்யம் எல்லாம் கிருஷ்ணனுக்கு சாப்பாடெல்லாம் வேணும்போது அந்த யஜ்யத்தில் போய் இருக்கிற ஆண் மக்கள்லாம் யாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்கல, பெண்கள்கிட்ட போய் கேட்கணுமா சொல்லி கிருஷ்ணன் அனுப்பிச்சான் இல்லையா தன்னோட சகாக்கள்லையா. அப்போ அவெல்லாம் கொடுத்து உதவி யாருன்னு கேட்டால் அந்த பெண்கள் தான். அதனால அப்படிப்பட்ட தார்மீக குணங்கள்லாம் பெண்களுக்கு தான் இருக்கும். அதனால எஜமானனுக்கு கொடுக்கும் இயல்பு இருந்தாலும் வேலைக்காரன் அதை தடுத்து விடுவான். எஜமானர்கள்லாம் யாராவது ஆண்கள்லாம் இருந்தால் கூட என்ன பண்ணுவா, அவளோட இயல்பு அவளுக்கு கொடுக்கணும்னு மனசில் இருந்தால் கூட அவளோட வேலைக்காரர்கள்லாம் சில பேர்லாம் இருப்பா, செக்ரட்டரிஸ் எல்லாம் இருப்பா, பிஏ எல்லாம் இருப்பா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இப்படி ஏதாவது தடங்கள்லாம் பண்ணுவாள். அதனால அப்படியெல்லாம் இல்லாமல் எஜமானர்களை விட காரியஸ்தர்களை அதிகமாக மதிக்க வேண்டும். அதனால ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் போனோன்னா அவளோட முன்னாடி போய் அவளோட பிஏ செக்ரட்டரி அவளெல்லாம் மதிக்கணும். அதெல்லாம் பார்த்தா இப்போ கிஃப்டெல்லாம் கொடுக்குறோம், ஒரு ஃபெஸ்டிவலில் போகிறோம், தீபாவளி கிஃப்ட் கொடுக்குறோம், நியூ இயர் கிஃப்ட்லாம் கொடுக்குறோன்னா நேராக போய் அந்த பாஸுக்கு பெரிய பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு அந்த எஜமானுக்கு பெரிய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே நுழைய முடியுமா? முன்னாடி என்ன பண்ணுவாங்க நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறது தான். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள்லாம் கற்றுக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா இதுதான். முதல்ல உள்ளே நுழையும் போது என்ன பண்ணுவோம், என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டிஸ்க்கு ஏதாவது சின்ன ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அப்புறம் உள்ளே போனோன்னே அவளோட காரியஸ்தர்கள்லாம் இருக்கும், காரியஸ்தர்கள்லாம் பார்த்து அவள்கிட்ட ஏதோ ஒரு கிஃப்டெல்லாம் கொடுப்போம். கிஃப்டெல்லாம் கொடுத்து அவளை மகிழ்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போவோம் இல்லையா. அதுதானே எஜமானருக்கு கொடுக்கும் இயல்பு இருந்தாலும் வேலைக்காரர்களை அதை தடுத்து. அதனால் எஜமானர்களை விட காரியஸ்தர்களை நம்ம வந்து அதிகமாக மதிக்க வேண்டும். அதனால் இதை மனதில் வைத்து வாயிற்காப்பாளனை அம்மா என்று அதனால் அப்படி அன்பாக அழைக்கிறாளாம். அப்படிப்பட்ட அம்மா அம்மான்னு சொல்லி அவனை அன்பாக அழைக்கிறாளாம், நைச்சியம் பண்ணுறாளாம். அதனால் இவர்கள் வார்த்தையை கேட்ட அவனுக்கு வாயில் காப்பாளனுக்கு என்னாச்சு, மகிழ்ச்சி உண்டாச்சு. நம்மளை போய் இப்படி அம்மானெல்லாம் கூப்பிட்றாளே, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவளாக இருப்பாளே, இவாளெல்லாம் இருக்காளே, நம்மளை இப்படிலாம் சொல்லி கூப்பிட்றாளே, அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துடுத்து. அதனால் ஜெய விஜயர்கள் என்ன அடுத்த வாழ்க்கை என்ன பயம் வந்துடுத்துன்னா, இப்படிலாம் பாகவதோத்தமானர்களாக இருக்கா, நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறா, நல்ல கதைகள்லாம் சொல்கிறா. கிருஷ்ணனோ வந்து ஆல்ரெடி வந்திருக்கா, வர சொல்லியிருக்கான்னு சொல்கிறா. நம்ம இனியும் வந்து இவாளை வந்து நம்ம வாசலில் தடுத்து நிறுத்தக்கூடாது. என்னென்னா அன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டால் ஜெய விஜயர்கள் துவாரபாலர்கள் அந்த முனிவர்களோட கோபத்திற்கு ஆளாகி அவளுக்கெல்லாம் சாபம் கிடச்சிது இல்லையா. அதனால் அந்த ஞாபகம் தான், அந்த மாதிரி நமக்கும் ஏதாவது ஆகிடப்போதும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாலும் கண்ணனை சேவிக்க வந்தவர்களை தடுத்தால் அந்த நிலை வந்துவிடும் என்று பயம் அவளுக்கு. அதனால் அந்த சாபத்திற்கு ஆளாகுமே என்று பயந்து கதவை திறந்து செல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்களாம். கதவை திறந்து விட்டுட்டான். சரி போயிட்டு வாங்க, கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வாங்க. அதனால் உங்களை பார்த்தா நீங்கள்லாம் பெண்கள், உங்களை பார்த்தா நீங்கள்லாம் வந்து தூயமாக வந்தோம் துயிலப்பாடுவான்னு சொல்கிறேன். அதனால் தூய்மையாக வந்திருக்கேன்னு தெரியாது. அதனால் கண்ணனை வந்து அபகரித்து செல்வம் பெண்ணாக தோன்றவில்லை. அதனால் என்னை வந்து அம்மான்னு வேற கூட்டிருக்கள். எங்களோட குலத்தில் நீங்கள் சேர்ந்தவர்களாக எங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கல். நீங்கள் அப்படி கூப்பிடுறேன்னு சொன்னோடனே அந்த துவாரபாலர்களுக்கெல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அதனால் அந்த முன்னாடி கதையெல்லாம் ஞாபகம் வந்தது. தங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ
ஏதாவது அந்த துவாரபாலகர்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள்லாம் நமக்கும் வந்து விடுமோ என்று பயந்து இவர்களாம் பாகவதோத்தமர்கள். அதனால இவாளுக்கு இனிமே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டான். அதனால நேர்நிலை கதவம் நீ கேலோரம்பாவா. நிலைக்கதவம்னா ஒரு கதவு. சாதாரண அரண்மனையில் சாதாரண நம்ம வீட்டிலே சில பார்த்தா வாசல்லேருந்து கதவெல்லாம் திறக்க முடியாது. அந்த ரெண்டு கையாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவாள் நம்ம வீட்டு வாசல் கதவெல்லாம் திறக்க முடியும். அதனால் அந்த ஹேண்டில் பிடிச்சி வேகமாக அழுத்தினா தான் கதவை திறக்க முடியும். அதனால் இங்கே பார்த்தா வாசக்காலில் பதிந்து கதவு எப்படி இருக்குன்னு கேட்டால் தள்ளினாலும். அதனால் அந்த கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கான கதவு இல்லையா, சாதாரண கதவு இல்லை. திறந்துன்னு போங்கன்னு சொல்லிட்டான் வாயிற்காப்பான் இந்த பெண்களை பார்த்து. அதனால் அவளை திறக்க முடியாதனால எங்களால் திறக்க முடியல, நீயே கொஞ்சம் திறந்து விடுன்னு கேட்குறாளம்மா. அதனால் நீயே திறக்க வேண்டும். அதனால் அதுக்கு சொல்ல ஒரு திருஷ்டாந்தம் என்ன சொல்லலான்னா, மனிதருக்கு பார்த்தா நம் மனிதர்களாக நம்மளுக்கெல்லாம் இல்லற வாழ்க்கையில் பற்று அதிகம். நம்மளோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தா நம்மளோட சம்சார பந்தம் சொல்லுவாள். அதனால் இல்லற வாழ்க்கையில் நமக்கு பற்றெல்லாம் அதிகம். அதனால் அதிலேயே நிலை பெறுவர்கள் மனிதர்கள். நம்மெல்லாம் அதிலே நினைச்சிருக்கோம். சாதாரண ஒரு அஜ்ஞானம் சொல்லுவோம் இல்லையா, சம்சார பந்தம். அதனால் அதில் சம்சார வாழ்க்கை அதெல்லாம் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். காலம்புரை இருந்து ஓடிண்டே இருக்கும். எதுக்கு ஓடுறோம் தெரியல. பவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் ஒதுக்காமல் நம்ம ஓடின்னு இருக்கோம். அதனால் அந்த சம்சார பந்தம். அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்று, அதுக்கு வேண்டிய தேவைகள்லாம் நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு பற்று. அதனால் அதை பற்றுதலை உண்டு பண்ணுவது கதவு போல் உள்ளது. அப்படிப்பட்ட அந்த பற்றுதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு கதவு போல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அது அவனோட கர்மம். அது அப்படிப்பட்ட பற்றுதலை உண்டு பண்ணுவது அந்த கர்மம் கதவு போல் இருக்கும். அதை நீக்கினால்தான் இந்நேசம் எம்பெருமானிடம் வந்து சேரும். பெருமாளை நம்ம அனுபவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை பாடணும்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுபடணும். அந்த சம்சார பந்தத்தை நம்ம விடுபட்டாதான் நம்ம வந்து பெருமாளை அனுபவிக்க முடியும். அதனால் எம்பெருமானிடம் வந்து சேரும். அதனால் நேர்நிலை கதவம் நீ கேலோர் அம்பாவா என்று விசேஷமாக இந்த பாசுரத்தில் அப்படி கண்ணனை கூப்பிடலாம். அதனால் கண்ணனை போய் சேவிக்கணும். அதனால் அங்கே இருக்கிற துவாரபாலகர்கிட்ட பேசி நீச்சியமாக பேசி, அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, குடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமீரோமுக்கு அரைவரே மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேர்நிலைக்கதவம் நீ கேலோரம்பாவாய். கற்றுக்கணும். சில வீட்டெல்லாம் வெளியில் காரியமானோன்னா சில மாதிரிலாம் இருக்கணுங்கிற ப்ரொசீஜர்லாம் சொல்லிக் கொடுக்குற ஆண்டாளுங்க. அதனால் நம்ம ரஃப் அண்ட் டஃபாலாம் இருந்து அந்த வேலையெல்லாம் நடக்காது. இவெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு சாதாரணமாக நந்தகோபனோட இல்லத்துக்கும் ராஜாவோட வீட்டுக்குள்ளே கதவை திறந்து போகணுன்னா அப்போ செக்யூரிட்டி தானே கதவை வாயிற்காப்பான் கதவை திறந்து விடுறான்னா அது சாமர்த்தியம் எப்படி சாமர்த்தியமாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குறா. ஆனால் இவாளெல்லாம் சாமர்த்தியம் படைத்த பெண்கள். அதனால தான் பார்த்தா இவாளெல்லாம் முதல்ல சொல்லும்போது இவாளுக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இவாளெல்லாம் என்னென்னா அப்படி சாமர்த்தியம் படைத்தவர்கள். அதனால் இவாளுக்கு ஒன்றுமே அறிவொன்றும் இல்லாதுன்னு அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் கற்கலவா. அறிவுன்னா இவாளுக்கு அறிவே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. சாஸ்திரங்கள்லாம் கற்கலை, வேதங்கள்லாம் படிக்கலை. அந்த ப்ரொசீஜர்லாம் படிக்காமே இவாளுக்கு என்ன பகவானோட சேர்க்கையினால் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அவள்லாம் வந்து அப்படி உள்ள நுழைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அதனால் கிருஷ்ணனை எழுப்பணுங்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சுட்டா. அப்படிப்பட்ட கதவை வாயிற்காப்பாளன் கதவையெல்லாம் திறந்து உள்ளே போக அனுமதி ஆகிடுத்து. அடுத்த பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொடுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கலடை செல்வா பலதேவா உம்பியம் நீயும் உறங்கேலோ ரம்பாவாய். அடுத்து கிருஷ்ணனை எழுப்பணும், பலராமனை எழுப்பணும். ஏன்னா அந்த ப்ரொசீஜர் பார்க்கணும். அதனால் நந்தகோபன் திருமாலைகளை பார்த்தா முதல்ல நந்தன் வந்து படுத்தணும். அந்த எப்படி படுத்துனுக்கா ஆர்டர் ஆஃப் ஸ்லீப்பிங் என்னென்னா எப்படி படுத்துனுக்கான்னு ஒரு ரூமில் அவெல்லாம் பார்த்தா முதல் ரூமில் நந்தகோபன் ஃபஸ்ட்டு படம். ஏன்னா அவர் கூர்வையில் கொடுந்துவிடும் இல்லையா, அதனால் கண்ணனுக்கு ஏதாவது தீங்கெல்லாம் ஏற்பட்டு விடுமோ என்று அப்படி பார்த்துன்னு பாதுகாவலனாக இருக்காராம். அதனால் முதல்ல நந்தனுக்கு பிறகு யசோதை படுத்துருக்கான். அடுத்து பார்த்தா பலராமன், அதன் பிறகு கிருஷ்ணன். அதனால் இந்த ஆர்டரில் அவெல்லாம் படுத்துருக்கா. அதனால் முதல்ல கிருஷ்ணனை எழுப்பணும்னா இவாளெல்லாம் எழுப்பினாதான் உள்ளே போக முடியும். அதனால் டைரெக்டாக கிருஷ்ணன்ட்ட போய் போக முடியாது. அதனால் நந்தகோபனுடைய கோவில் காப்பானே அந்த உள்ளே போய் அனுமதி கிடைச்சிது. உள்ளே போயாச்சு. அடுத்து யார் எழுப்பணும்னு கேட்டால் நந்தகோபனை எழுப்பணும். நந்தகோபன். அதனால் கண்ணனை பெண்கள் அபகரித்து விடுவார்கள் என்ற பயத்தால் முதலில் நந்தன் படுத்திருக்கிறான் சொன்னோம் இல்லையா. அதனால் தான் அப்படிப்பட்ட நந்தகோபனை எழுப்புகிறார்கள். அதனால் அம்பரமே சோரே அறம் செய்யும்
அதனால் அம்பரம்னா வஸ்திரம். அதனால் தாளத்தில் சிறந்தது தானத்தில் சிறந்ததுன்னு கேட்டால் கோதானம். ஒரு தானம் செய்யணும்னு சொல்லுவான், ஒரு கோதானம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். தானத்தில் பண்ணக்கூடிய தானங்கள்லாம் அப்படிப்பட்ட பலவிதமான தானங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா, தான தர்மங்கள்லாம். ஒரு புண்ணிய காலத்தில் ஒரு தானம் பண்ணுவோம். அதனால் ஒரு 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 வருஷாப்திகம் அவளுக்கு செர்மனிலாம் பண்ணும்போது தானங்கள்லாம் பண்ணுவோம். அதனால் நிறையா விதமான நல்ல எல்லாருக்கும் தானங்கள்லாம் பண்ணக்கூடிய நிறையா விசேஷங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட தானங்கள். அந்த தானத்தில் சிறந்தது எதுன்னு கேட்டால் கோதானம். அப்புறம் ஹிரண்ய தானம், கோதானத்துக்கு அப்புறம் ஹிரண்ய தானம். அப்புறம் பார்த்தா பூதானம், பூமியெல்லாம் பெருமாள்கிட்ட தானம் கேட்குறாரு இல்லையா வாமனனாக வந்து, அதனால் அந்த பூதானம். அதனால் அப்புறம் வஸ்திரதானம், அப்புறம் பார்த்தா ஜலதானம், அப்புறம் அன்னம், இதெல்லாம் வந்து முக்கியமான தானங்கள். அதனால் தர்ம புத்தியால் அனைவருக்கும் கொடுத்து உபயோகிப்போன் யாருன்னு கேட்டால் நந்தன். நந்தன் வந்து இப்படிப்பட்டவன். அதனால் நந்தகோபனை எழுப்பும்போது அவனோட உயர்வெல்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட கொடுத்து உபயோகிப்போன் யாருன்னு கேட்டால் நந்தன். அவனை பார்த்து புகழ்கின்றான். அதனால் யாசகர்கள் தமது விருப்பம் அடையாவிட்டால் தங்களை தரித்து கொள்ள மாட்டார்கள். அதனால் அதுபோல் கேட்போருக்கு கொடுக்காவிடில் தரித்திருக்க மாட்டார்கள். அதனால் யாருக்காவது கேட்டு கொடுக்கலன்னா ரொம்ப மனசு வருத்தப்படுவானோ அப்படிப்பட்ட நந்தன் அவன். நீ எழுந்து கண்ணிடம் எங்களை அனுப்புவாயாக என்று வேண்டுகின்றனர் இந்த பாசுரத்தில். அந்த நந்தகோபன்ட்ட வேண்டாளாம். அதனால் அப்படிப்பட்ட தர்மிஷ்டன் நீ, அதனால் எங்களை நாங்கள் கண்ணனை போய் பார்க்கணும், கண்ணனை சேவிக்கிறதுக்கோசம் வந்திருக்கோம், எங்களை அனுப்புவோம்னு சொல்லிட்டு நந்தகோபனை எழுப்புவதாக பாசுரம் அமைகிறது. அதனால் அன்னம் தீர்த்தம் இவைகளில் தானத்திற்கு சமமானதால் எதுவும் இல்லை. இதனால் இதுக்கு சமமானதாக இந்த அன்னம் தீர்த்தத்துக்கு சமமான தானத்தில் எதுவுமே இல்லை. அதனால் மனிதன் திருப்தி அடைவது பார்த்தா அவர் தானம் பண்ணும்போது அதனால் அவனுக்கு தானங்கள் அன்னம் கொடுத்துட்டே வரும். ஒரு இலை போட்டு உட்காந்து வச்சுருக்கோம், இலை போட்டு உட்காந்து வச்சு சாப்பாடெல்லாம் போடுறோம். சாப்பாடெல்லாம் போட்டோடனே ஒரு லெவல் வந்தானே போகிறோம்னு சொல்லக்கூடியது இந்த இதில் பார்த்தா சாப்பாடு தான். நிறையா தீர்த்தங்கள்லாம் கொடுக்கும்போது அதுக்கு அடுத்த தீர்த்தங்கள்லாம் 1 டம்ளர் 2 டம்ளர் போரும் தீர்த்தம் போரும் சொல்லுவோம் இல்லையா. அதனால் இது தானத்திற்கு சமமானதாக எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட தானம் இது அன்னம் கொடுக்குது. அதனால் அம்பரமே மனிதன் திருப்தி அடைவது அன்னத்தினால், வேறு எதை கொடுத்தாலும் திருப்தி அடைவதில்லை. அப்படிப்பட்ட அன்னத்தை மட்டும் தேவை அளவிற்கு கிடைத்தவுடன் போதும் என்று சொல்லும்போது சிற்சில பொருள்களை சிற்சில சமயங்களில் கொடுப்பது உத்தமம். சில பொருள்கள்லாம் அது தானங்கள்லாம் கொடுக்கும்போது அன்னத்தை கொடுக்குறோம். அன்னத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ சாத்தாதிகள்லாம் பார்க்கும்போது அதனால் முன்னாடி பார்த்தா நாந்தி, அதெல்லாம் இதெல்லாம் நல்ல சுபகாரியங்கள்லாம் நாந்தியெல்லாம் பண்ணுவோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி அவளுக்கெல்லாம் ததி ஆராதனைலாம் பண்ணுவோம், சமாராதனைலாம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சில தானங்கள்லாம் கொடுத்து பண்ணுவோம். அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சிராத்தாதிகளை பார்த்து அவளுக்கெல்லாம் மன்னங்கள்லாம் இட்டு சாப்பாடெல்லாம் போடும்போது அதுக்கு முன்னாடி சில தானங்கள்லாம் கொடுத்து வஸ்திரங்கள்லாம் கொடுப்போம். சில பேருக்கு சக்தி இருந்தால் அந்த சொர்ணம் கொடுப்போம், சில பேர் வெள்ளிலாம் கொடுப்போம், அந்த மாதிரி. அதனால் அம்பரமே அறம் செய்யும். அப்படிப்பட்ட நந்தகோபாலன் எப்படின்னு கேட்டால் அம்பரமேன்னா வஸ்திரம். அம்பரம்னா ஒரு வஸ்திரம். வஸ்திரத்தை மிகவும் முக்கியமான ஒரு சொல்லுவாளையா, வஸ்திரம் எல்லாம் முதல்ல முடியுமா? அதனால் பெருமாளுக்கே வந்து பார்க்கும்போது பார்த்தா முதல்ல திருவாராத்தும் போது வஸ்திரம் சமர்ப்பயாமி. அதனால் திருமஞ்சலாம் வஸ்திரம் தான் சாத்துவோம் இல்லையா. அதனால் வஸ்திரங்கள்லாம். அதனால் மனிதர்களுக்கும் பார்த்தா ஆடை பாதி அலங்காரம் பாதி. சில பேர் பார்த்தா இப்போ பார்க்கணும், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தா அப்படிப்பட்ட அலங்காரம்லாம் பண்ணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட பலவிதமான ஆடைகள்லாம் இருக்குது, வஸ்திரங்கள்லாம் இருக்குது. எந்த விதமான பார்த்தா டிசைனாக இருக்குது. அதை போய் எப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தா அந்த மாதிரி அளவு இல்லாமல் ஆயிடுது அப்படிப்பட்ட வஸ்திரம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னு கேட்டால் அதை டிசைனிங் பண்ணியிருக்காத தவிர முக்கியமாக அதில் உள்ளே இருக்கிறதுன்னு கேட்டால் அந்த வஸ்திரம். அப்படிப்பட்ட ஆள் பாதை ஆடை பாதைன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி மனிதனுக்கு வஸ்திரம், உடல், வாக்கு, வித்தை, வினயம் என்று 5 இருக்கணும். அதனால் சோரே அறம் அம்பரமே என்று அப்படிப்பட்ட அறமே என்று அப்படிப்பட்ட தானங்கள்லாம் பண்ணக்கூடிய நந்தன். அதனால் அம்பரமே அறம் செய்யும். அடுத்து சோரே அறம் செய்யும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். சோரே அறம் செய்யும்னா பஞ்சகாலத்தில் பார்த்தா அன்னம் கொடுப்பது உத்தமம். பார்த்தோம் ஃப்ளட்டெல்லாம் இருக்குது. ஃப்ளட்டெல்லாம் ஒரே இருக்கும்போது அப்போ ஒரே பஞ்சகாலம், எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கிடைக்கல. சாப்பாடு நிறையா ஃபுட் பாக்கெட்ஸ்லாம் அங்கேருந்து இதில் போடுறா இல்லையா, அதனால் ஹெலிகாப்டர் வந்து ஃபுட் பாக்கெட்ஸ்லாம் போட்டால் நிறையா பேர் பெரிய மினிஸ்டர்கள்லாம் பார்த்தா எல்லாருக்கும் அந்த ஃபுட் பாக்கெட்ஸ்லாம் கொடுத்தா, பிஸ்கட்டை கொடுத்தா, அது கொடுத்தா, சாப்பிட்றதுக்கு கொடுத்தா நம்ம பார்க்குறோம். நிறையா மீடியாலாம் இப்போ நிறையா கண்ணால் பார்க்குறோம் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட ஒரு தானம் சோரே அறம் செய்யும். அதனால் இங்கு பார்த்தா பஞ்சகாலத்தில் அன்னம் கொடுப்பது மிகவும் உத்தமம். தண்ணீர் இல்லாத இடத்தில் தண்ணீர் கொடுப்பது உத்தமம். அதனால் அம்பரமே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும். அப்படிப்பட்ட பஞ்சகாலத்தில் ஒரு வாட்டர் ஷார்ட்டேஜெலாம் இருக்குன்னு அங்கே பார்த்தா அங்கே வந்து நிறையா சம்மர்லாம் வந்ததுன்னா நிறையா இடத்துல பார்த்தா டேங்கர்லாம் வாங்கிட்டு இருக்கோம். சில இடத்துல பார்த்தா பூமியில் தண்ணி இருக்காது. அதனால் யார்கிட்ட தண்ணி இருக்கோ அப்படி தானங்கள்லாம் தண்ணீர் கொடுக்குறது தானம்.
அதனால சோரே அறம் செய்யும்னா இங்கு சங்கங்கள் பொய்ப்பாளவனே சாலப்பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அதனால சூடகமே பூவே பாடகமே என்று பல இடங்கள் பார்த்தா ஏ என்று ஏகாரத்தை சொல்றாளமங்கனால ஏகாரம் சொல்லப்படுகிறது. இங்கும் பார்த்தா அம்பரத்தையே கொடுக்கிறாள், அம்பரமே இங்கு ஏகாரம் தான், அதனால அதுக்கு ஈடு இணை கிடையாது, அம்பரத்தையே கொடுக்கிறாள், அதனால மற்றவற்றெல்லாம் கொடுக்கறது இல்லை, அதனால அம்பரத்தை தான் கொடுக்கிறாள், அதனால மற்றவை கொடுப்ப, அதனால அம்பரமே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், அதனால மற்றவை கொடுப்பதில்லை, அதனால ஜலத்தை கொடுக்கிறாள் மற்றவற்றை கொடுப்பதில்லை, அதனால சோரை கொடுக்கிறார்கள் மற்றவை கொடுப்பதில்லை என்பது தெளிவாகிறது. அதனால ஆனால் மற்றவை கொடுப்பதில்லை என்பது பிறப்படும், அதனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய விஷயம் இது. அதனால் கொடுப்பதில்லை என்பதுனா பெறப்படும்னா கிடைக்கிறது அவளுக்கு. அதனால் இப்படி சொல்வது பொருந்தாது. ஏனெனில் இவன் மூன்றையும் கொடுக்கிறான், அதனால் இவன் இந்த மாதிரி அம்பரமே இது மாத்திரம் கொடுத்தானா, சோரே இது மாத்திரம் கொடுத்தானா, தண்ணீர் இது மாத்திரம் கொடுத்தானா, இல்லை, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அவன். அதனால் இந்த இடத்து சரியாக வராது. இருந்தால் கூட அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கேட்காமலே அவன் கொடுக்குறான் எல்லாத்தையும். அப்படிப்பட்ட தானங்கள்லாம் செய்யக்கூடிய நந்தனை பற்றி விசேஷமாகங்க. அதனால இதற்கு தனித்தனியாக வழிவகுத்து அவரவர் வேண்டிய பொருள்களை வேண்டும் அளவு கொடுக்கிறான். யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பிரித்து கொடுக்குறான். யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ தண்ணீரை கொடுக்குறான், யாருக்கெல்லாம் உணவு வேணுமோ அன்னம் வேணுமோ கொடுக்குறான். அதனால் அம்பரமே யாருக்கெல்லாம் வஸ்திரம் இல்லையோ வஸ்திரம் கொடுக்குறான். அதனால் அனுசரித்து அதையே கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அம்பரமே, அதனால் இந்த இடத்துல என்னென்னா இப்படி தனியாக கொடுக்குறானே வேறு எதையும் கொடுக்கலன்னு இல்லை, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அம்பரமே அறம் செய்யும், யாருக்கெல்லாம் அம்பரமே தேவையோ அறம் செய்யும், அப்புறம் அன்னமே அறம் செய்யும், அம்பரமே தண்ணீரே அறம் செய்யும், யாருக்கெல்லாம் வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கோ அவளுக்கெல்லாம் வாட்டர்லாம் கொடுக்குறான். அம்பரமே அறம் செய்யும், பெரிய ராஜ்யம் இல்லையா, அதனால் ராஜா இல்லையா, அம்பரமே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும். இந்த இடத்துல சாப்பாடெல்லாம் இல்லையோ, எல்லா சாப்பாட்டுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவளுக்கு அன்னத்தை கொடுக்குறானாம். அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே என்ன ஏகாரம் அங்கே சொல்ல காரணம் கேட்டால், ஏவாகாரம் சொல்ல காரணம் கேட்டால் இது மாத்திரம்தான் கொடுக்கறதுன்னு இல்லாமல் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட நந்தனவன். அதனால வஸ்திரத்தை யாசிப்பவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பான், அது மாதிரி ஒருத்தருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறானாம். அதனால அறம் செய்யும், அப்படிப்பட்ட அறத்தை செய்யக்கூடியவன் நந்தன். அதனால இவைகளை தர்ம புத்தியால் கொடுக்கிறான். சாதாரணமாக ஏதோ தர்மம் அவளுக்கெல்லாம் செய்யணும், சின்சியராக கொடுக்குறான். தர்ம புத்தின்னு இப்போ தர்மம் செய்யணும்னு அவனுக்கு புத்தியில் இருக்குது. ஒரு தர்மம் யாருக்காவது கொடுக்கணும்னு நம்ம மனசார கொடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. தர்மம் பண்ணுங்கச்சே ஏதோ யாருக்காவது இப்போ சாதாரணமாக ஒரு டியூப்லைட் எழுதி வச்சுட்டு டியூப்லைட் வாங்கி கொடுத்துட்டு அதில் பேரெல்லாம் போட்டு இமெயில் அட்ரஸ்ஸு வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் நம்பர்லாம் போடுறது, யாருக்காவது தெரியணுன்றதுக்கு படாடவத்துக்கும் பண்ணுறது, அப்படிலாம் இல்லாமல் அந்த அவளுக்கு கொடுக்கணும். அதனால் ஒரு கோயிலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அதனால் ஒரு தர்மம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு பண்ணுறோம் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட செய்யக்கூடிய அறம், அப்படிப்பட்ட இவர்களை தர்ம புத்தியால் கொடுக்கிறான் நந்தன். அம்பரமே அறம் செய்யும். அப்புறம் பிரதிபலனை எதிர்பாராது செய்வது அப்படிப்பட்ட கொடுப்பானம். இதனால நமக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்குமா, அதனால இவாளுக்கெல்லாம் இந்த மக்களுக்கெல்லாம் செய்யறதுனால அவள்லாம் நமக்கு ஏதாவது செய்வாளா, அப்படிலாம் இல்லை. அதனால இன்று நாம் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தால் அவர் நமக்கு மற்றொன்றை கொடுப்பார் என எண்ணத்தில் கொடுத்தால் தானத்தில் சேராது. அதாவது நம்ம பார்க்குறோம் நிறையா பேர் இவாளுக்கு நம்ம இன்னைக்கு இதாக ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு திரும்பி அவள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிற ஒரு மனசில் எண்ணத்தோடு அவளுக்கு கொடுத்தா தானத்தில் சேராது. அதான் நீங்கள் சொல்லலாம் அம்பரமே அறம் செய்யும், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கொடுக்க தர்ம புத்தியால் கொடுக்கக்கூடிய நந்தன் அம்பரமே அறம் செய்யும். அப்புறம் ஆஞ்சநேயர் இந்த ஒரு சின்ன விருத்தாந்தத்தை சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் சீதையை பார்த்துட்டு வர பின் ராமன்ட்ட கதையெல்லாம் சொல்ல, சீதையை பார்த்தேன், சீதை எப்படிலாம் இருக்கான், சீதை என்னெல்லாம் கொடுத்து அமிச்சா, நீ கொடுத்ததெல்லாம் போய் சொன்னேன், சீதை உன்னை பற்றி எல்லாம் விசாரித்தா, உன்னோட அழகாக பார்த்தா, எல்லாம் பழைய விருத்தாந்தங்கள்லாம் கேட்டா, எல்லாம் கதையெல்லாம் சொல்லின்னு வர. கேட்டோடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது ராமனுக்கு ரொம்ப அளவில்லா சந்தோஷம். அப்போது ராமர் அனுமாரிடம் கேட்குறாளாம், நீ செய்த உதவிக்கு நான் உனக்கு எந்தவித உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆஞ்சநேயர் எதிர்பார்ப்பாருன்னு அவருக்கு ராமருக்கு தோன்றது. என்னன்னு கேட்டால் எதுக்கோசரம் சொல்லான்னு கேட்டால், நீ நான் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ சொன்னதுனால போய் சீத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், நீ எதாவது எனக்கு பண்ணணும்னு ஆஞ்சநேயர் எதிர்பார்ப்பாரோங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தில் சொல்லாராம் இங்கே ராமன். ஆஞ்சநேயரை பார்த்து நீ செஞ்ச உதவிக்கு நான் எந்த பிரதிபகாரம் செய்ய மாட்டேன். எதுக்குன்னா காரணம் கேட்டால், நீ செஞ்ச உதவி என்னிடமே இருக்கட்டும், ஜீரணமாகி விடட்டும். எதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஒருவன் ஒருவருக்கு ஒரு உபகாரம் செய்து பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பது தவறு. அதனால் அந்த மாதிரி நடக்கணும்னா என்ன, இந்த காரணம் என்னன்னு கேட்டால் அதனால அவனுக்கு துயரம் ஏற்படும். அதனால் பிரதி உபகாரம் ஏற்படும் போது பார்த்தா துயரங்கள்லாம் ஏற்படும்.
அதனால ஆஞ்சநேயர் என்னன்னா சீதையை பார்த்து வந்தார். சீதையெல்லாம் பார்த்து வந்து எந்த மாதிரி சமயத்தில் போய் சீதையெல்லாம் பார்த்துட்டு வந்தார்? அதனால சீதையை பார்த்து வந்ததற்கு பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் ஆஞ்சநேயர் என்னென்ன பிரதி உபகாரம் எதிர்பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் இதே மாதிரியே நம்மளும் வந்து ராமர் வந்து பண்ணணும்னு எதிர்பார்த்தாருன்னு அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆஞ்சநேயருக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். ஆஞ்சநேயர் கல்யாணம் ஆகி அப்போ ஆஞ்சநேயரோட மனைவி வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது போய் ராமர் போய் காப்பாற்ற வேண்டுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வருங்கிறதுனால பிரதி உபகாரம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இங்கே ராமர் வித்தாந்தத்தில். அதனால தான் பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு குழந்தை வந்து என்ன ஆகும்? கிணத்துல விழுந்துடும். கிணத்துல விழுந்த உடனே போய் என்னென்ன அதை காப்பாற்றுறதுக்கோசம் என்னென்ன போய் காப்பாற்றுவா. அப்போ என்ன பண்ணுவா? பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். கிணத்துல விழுந்த குழந்தை விழுந்தது நம்மளால் போய் காப்பாற்ற முடியாது. அந்த உபகாரம் தான் பண்ணணுமே தவிர பிரதி உபகாரம் இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைய நம்ம காப்பாற்றணும்னா நம்ம வீட்டு குழந்தைய பின்னாடி காப்பாற்றுவோம் நினச்சிட்டு போனால் அது என்ன போய் துயரத்தெல்லாம் முடியும். அதனால் என்ன ஆகும்? அதே மாதிரி அந்த மாதிரி சம்பவம் நடக்க வேண்டும். நம்ம வீட்டு குழந்தையெல்லாம் வந்து கிணத்துல விழுந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் ஏற்படும் போது அவன் வந்து காப்பாற்றணும்னு சொன்னால் அது துயரம் தான் ஏற்படும். அதுதான் இங்கே சொல்ல. அதனால் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய குணநலங்களுடையவன் நந்தன். அதனால் அம்பரமே தண்ணீரே அம்பரமே அறம் செய்யும் சோரே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யுமாக உதவி செய்வதை மனதில் நினைக்க வேண்டுமே தவிர மற்ற துயரத்தை எதிர்பார்ப்பது குற்றம். அதனால் இதுக்கு காரணம் என்னன்னு இதுதான். எதிர்பார்ப்புன்னு அது மாதிரி எதிர்பார்க்கறதுனால அதில் விளையக்கூடிய தீமைகள்லாம் ஒருத்தருக்கு யாருக்கா தர்மம் பண்ணோன்னு இல்லாத போது தானே பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டால் திரும்பி நமக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள் வரும்போது வந்து நமக்கு வந்து அந்த கஷ்டம் வருங்கிற ஒரு துயரம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வரக்கூடாது. அதனால் மனதார இவாளுக்கு நம்மக்கிட்ட இருக்கும்போது கொடுக்கணும். அதனால் பொருள் இல்லைங்கிறதுக்கோசரம் வருத்தப்படாமல் அட்லீஸ்ட் வாக்சகாயமாக பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதனால் அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி உபகாரங்கள்லாம் பண்ணணும், அதனால் அந்த மாதிரி உபகாரங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா. அப்படிப்பட்ட நந்தன் எம்பெருமான் நந்தகோபாலா எம்பெருமானா எங்களுக்கு கண்ணனே சுவாமி ஆகிறான். எங்களுக்கு யார் சுவாமின்னு கேட்டால் கண்ணன். ஆனாலும் ஒரு காரணத்தை முன்னிட்டு இவன் சுவாமியாகிறான். நந்தன் வந்து ஒரு காரணத்தை முன்னிட்டு இவன் இங்கே சுவாமி ஆகிறான். எதுக்குன்னு கேட்டால் நந்தகோபாலனே நீ கிருஷ்ணனை எங்களுக்கு கொடுப்பதால் எங்களுக்கு நீ எஜமானன். அதனால் கிருஷ்ணன் வந்து எங்களுக்கு சுவாமி, நீ வந்து கிருஷ்ணனோட தகப்பனாராக இருக்க, அதனால் வந்து அப்பாவாக இருக்க. அதனால் நீ இருக்கிறதுனால தான் எங்களுக்கு கிருஷ்ணன் கிடைக்கிறான். அதனால் நீ வந்து எங்களுக்கு எஜமானன். அதனால் ஆகவே நீ எம்பெருமான் அதனால் எனக்கு எஜமானன் ஆகிறாய். அதனால் எம்பெருமான் அதனால் எம்பெருமாட்டி பார்த்தா பெருமாள் வந்து எம்பெருமான். அதனால் யசோதை பிராட்டி எம்பெருமாட்டி ஆகிறாள். அதனால் எம்பெருமாட்டி யசோதா அறிவுரா சொல்கிறாள் இல்லையா பாசுரத்தில்? அதனால் அப்படி எம்பெருமாட்டி யசோதா வந்து எம்பெருமாட்டி ஆகிறாள். அதனால் அம்பரமே எம்பெருமான் என்று சொல்வதால் கண்ணனே சொல்லப்படுகிறார். அதனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் தான் எங்களுக்கு கண்ணனம். அம்பரம் நீர் சோறு எல்லாவற்றையும் கொடுத்தவன் கிருஷ்ணன் மாத்திரம். நீ மாத்திரம் நந்தன் மாத்திரம் இல்லை, கிருஷ்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் திரௌபதிக்கு பார்த்தா வஸ்திரங்கள்லாம் கொடுத்தான். அதனால் அம்பரமே வஸ்திரத்தை கொடுத்தான். அதனால் அன்னைக்கு கொடுத்தான் இல்லையா? திரௌபதி மான சம்ரட்சணம் இருக்கும்போது திரௌபதிக்கு புடவை சுரந்தான் இல்லையா? அதனால் வஸ்திரத்தை கொடுத்தான். அதனால் திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்தான். அம்பரமே அப்புறம் தண்ணீரே அறம் செய்யும். அதனால் இங்கே பார்த்தா அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறான்னா குதிரைகள்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் வாடிய போது அதனால் அர்ஜுனன் குதிரையெல்லாம் அழைச்சின்னு போகிறான். அப்போ அழைச்சின்னு போகும்போது அந்த குதிரைகள்லாம் வாடுறது, தண்ணி கிடைக்கல. தண்ணியெல்லாம் உடனே என்ன பண்ணுறான் கிருஷ்ணன்? என்ன பண்ணுறான்? தனது கையில் இருக்கக்கூடிய மாடு மேய்க்கும் கொம்பு, அவன் கையில் மாடு மேய்க்கும் போது என்ன பண்ணான்? கொம்பெல்லாம் வச்சுருப்பான் இல்லையா? அதனால் அந்த மலைப்பாறையை குத்த அந்த மலையில் போய் அப்படி அந்த கொம்பால் குத்தினோடனே அதுலேருந்து துவாரத்துலேருந்து வந்து அப்படி தண்ணியெல்லாம் அப்படி வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி கொட்டும் பாருங்க. அந்த மாதிரி மலையை அப்படி தட்டினோடனே அதுலேருந்து தண்ணியெல்லாம் வருதான். அந்த தண்ணியெல்லாம் குடித்து அந்த குதிரைகள்லாம் வந்து தாகத்தை தீர்த்துக்கிறதுனால அப்படி அந்த தானத்தை பண்ணான். தண்ணீரே அறம் செய்யும் கிருஷ்ணனம் அப்படி அம்பரமே கொடுத்தான். அதனால் தண்ணீரை கொடுத்தான். அப்படிப்பட்டு தண்ணீர் இல்லாத இடத்தில் தண்ணீரை கொடுத்தான். வஸ்திரம் இல்லாத திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்தான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். பஞ்சபாண்டவர்கள்லாம் காட்டில் வசிக்கும் போது இவர்களிடத்தில் உள்ள அக்ஷய பாத்திரம், அதனால் அக்ஷய பாத்திரம்னு வச்சிருப்பா பஞ்சபாண்டவர்கள்லாம். அதனால் அப்போ அபகரிக்க துரியோதனால் அனுப்பப்பட்ட துர்வாச முனிவர் வரா இல்லையா? அந்த கதை தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அதனால் துர்வாச முனிவர் வரா. அதனால் வந்து அங்கே அவங்க வீட்டில் சாப்பிட வந்து கெஸ்ட்டாக வரையும் சாப்பிட்ற வரையும் சொல்லிட்டு அப்படி தீர்த்தாமானத்துக்கு போனோடனே அங்கே பார்த்தா துர்வாச முனிவர் பல சீடர்கள் தர்மபுத்திரிடம் அவ வீட்டில் வந்தபோது அந்த வீட்டில் எல்லாமே எல்லாம் கழுவி வச்சுட்டா. அதனால் அக்ஷய பாத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு கீரை மாத்திரம் ஒட்டின்னு இருக்கு அந்த கதையில் சொல்லும்போது. அந்த கீரை மூலமாக வந்தவர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் அதனால் சோறு கொடுத்தான், அன்னம் கொடுத்தான். அதனால் அவன் அனுகிரகத்தினால அந்த அவளுக்கு இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து அவளுக்கு எல்லாருக்கும்
திரௌபதி மூலமாக எல்லாருக்கும் அன்னம் கொடுக்கும்படி செய்தானவன். அதனால அங்க தர்மம் பண்ணான். அதனால இங்க பார்த்தா திரௌபதிக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்தான், அம்பரமே தண்ணீரே. அப்ப அர்ஜுனோட குதிரைக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்தான், அம்பரமே தண்ணீரே. இங்க பார்த்தா பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு கீரை மூலமாக இந்த பாத்திரத்திலே, அதனால அவங்க வந்து அன்னத்தை கொடுத்தான், அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் கிருஷ்ணனும் பண்ணினான். அப்படிப்பட்ட நந்தகோபனை சொல்லி விசேஷமா எழுப்புறான். நந்தகோபா அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எழுந்திராய் இன்னும் தூங்கிட்டு இருக்கேளே, எழுந்துக்கோங்க. மற்றவாளா எழுப்பின மாதிரி எழுந்திராய்ன்னு புத்திரன் மேல் உள்ள வாத்சல்யத்தினால நந்தன் யசோதைக்கு முன்பு படுத்திருக்கிறான். அதனால யசோதைக்கு முன்னாடி அவன் படுத்துட்டு இருக்கான். அதனால புத்திரன் மேல கிருஷ்ணன் மேல அவனுக்குள்ள ஒரு வாத்சல்யம், அன்பு. அதனாலதான் மாகையால் யசோதைக்கு முன்பு நந்தனை எழுப்புகிறாள். அதனால யசோதைக்கு எழுப்புறதுக்கு முன்னாடி நந்தனை எழுப்ப, முன்னாடி அவன் தானே படுத்துருக்கான், முன்னாடி படுத்துருக்காள் விட்டுட்டு பின்னாடி எழுப்ப முடியுமா? அதனால கூர்வேல் குழுந்தொழிலன் அவன். அப்படிப்பட்ட நந்தகோபன் அவனை எழுப்புறான். எழுந்திராய் நந்தகோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அதனால கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, அதனால கொடிபோல் மெலிந்திருப்பவள் அவள். அப்படி இருப்பான்னு கேட்டா ஒரு கையில் நடுவிலே அடங்கும் நுண்ணிடை உடல். அப்படிப்பட்ட அவள் இடையெல்லாம் பார்த்தா அப்படி அழக வர்ணிக்கிறாள் அங்க. அப்படிப்பட்ட ஒரு கையில பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மெலிந்து இருக்கக்கூடிய அவள். அதனால கொடிபோல் இருக்காள். சொல்லுவாள் இல்லையா, கவிஞர்கள்லாம் பாடெல்லாம் பாட்டும் சினிமா பாட்டெல்லாமும் கேட்குறோம். பழைய பாடல்கள்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது அந்த பாடல்கள்லாம் வர்ணிக்கிறாள். அதனால அந்த பெண் எப்படி இருக்கான்னு கேட்டா சீதையை வர்ணிக்கும் போது கம்பன் வர்ணிக்கிறான் இல்லையா. அதனால அப்படி கொடி போல இருக்கக்கூடிய இடையுடையவள். அதனால கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொடிவிளக்கே கொடிபோல் உள்ள மெலிந்திருப்பவள், கொம்புக்கு ஒப்பான உருவம் உள்ளவள் அந்த யசோதை. அதனால இவர்கள் எல்லாரும் கொழுந்து போன்றவர்கள், நுண்ணிடையுடையவர்கள். இங்க இருக்கிறவா எல்லாரும் பார்த்தா அப்படிப்பட்டவர்கள். அதனால ஆய்ச்சியர்கள்லாம். அதனால யசோதை பிராட்டியை கூப்பிடும்போது கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. குலவிளக்குன்னா ஆயர் குலத்துக்கு ஓர் அணிவிளக்கு அவள். யசோதை வந்து பார்த்தா ஆய்ச்சின்னு சொன்னாலே யசோதை ஆட்சி தான். ஆய்ச்சியர்கள்லாம் இருக்கும்போது ஆட்சின்னு சொல்லுவோம். ஆட்சியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த சில சினிமாலாம் பார்த்தோம். ஆட்சி சினிமாலாம் வரும்போது பார்க்குறோமே, ஆட்சின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எஜமானி இல்லையா. அப்படிப்பட்ட அங்கே ஆயர் குலத்துக்கெல்லாம் ஒரு அணிவிளக்கு. அப்படிப்பட்ட ஒரு எஜமானி. அவன் தாயான யசோதை கொழுந்து விளக்கு. அதனால அவனோட தாயார், கிருஷ்ணனோட தாயாரும் கத்தா யசோதை. அது எப்படின்னு பார்த்தா கொழுந்து விளக்கு. உலகில் விளக்கினை தெரியப்படுத்த மற்றொரு விளக்கு தேவையில்லை. அதனால ஒரு விளக்கு தெரியப்படுத்தணும்னா விளக்கு யாரு? அப்படிப்பட்ட விளக்கு. அதனால மற்றொரு விளக்கு தேவையில்லை இல்லையா. அதனால கிருஷ்ணனாகிற விளக்கு யசோதையாகிற தீபத்தின் அபேட்சையை வேண்டி இருக்கிறது. அதனால கிருஷ்ணனை வந்து எழுப்பணும்னா யசோதை எழுப்பின்னு போகணுங்கிறதுக்கோசரம் இங்கே சொல்லலாம். அதனால கிருஷ்ணனாகிய விளக்கு, அப்படி யசோதையாகிற தீபத்தினால் அபேட்சை வேண்டி இருக்கிறது. அதனால விசேஷம். அதனால எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், கண்ணனை புதல்வனாக பெற்று அவனை எங்களுக்கு தந்தால் உபகாரமாக இருக்கும், உகந்ததாக இருக்கும் சொல்லலாம். அதனால தான் யசோதையை கூப்பிட்றா. நந்தனை கூப்பிட்டாச்சு. யசோதை பிராட்டி எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். எம்பெருமான் எம்பெருமாட்டி முதல்ல பார்த்தோம். அப்படிப்பட்ட யசோதை எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அப்படி எழுந்தனும் குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். புருஷனுக்கு புகழை கொடுக்கக்கூடியவள், அதனால கொடுப்பவள். அதனால எப்படிப்பட்ட நந்தனுக்கு புகழை கொடுக்கக்கூடியவள் யாருன்னு கேட்டால் அதனால அந்த யசோதை பிராட்டி. ஆனால் கிருஷ்ணனுக்கு தன் மனைவியால் அன்றே புகழ் ஏற்படுகிறது. கிருஷ்ணனுக்கு பார்த்தா மனைவியால் புகழெல்லாம் ஏற்படுகிறது. அதனால அபகீர்த்தி வருவதற்கும் அவன்தான் காரணம். அதனால சில கெட்ட பேர் வரத்துக்கும் பார்த்தா அவள் தான் காரணம். அதனால காவியம் ஏற்றியவர்களுக்கு புகழ் தரும். காவியங்கள்லாம் யாராவது ஏற்றினாலும் அவளுக்கு புகழ் தரும், பணம்லாம் கொடுக்கும். அதனால விவகார அறிவினை உண்டு பண்ணும். அதனால அவளுக்கு பார்த்தா நல்ல அறிவினா உண்டு பண்ணும், சுமங்கலத்தை நீக்கும், இன்பத்தை கொடுக்கும். அதனால அப்படிப்பட்ட காவியம் ஏற்றியவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்கும் சொல்லலாம். அதுபோல எது போல என்றால்னா ஒரு உயர்ந்த மனைவி புருஷனுக்கு அவ்வப்போது நல்ல உபதேசங்களே சொல்லுவாங்க. உயர்ந்த மனைவியெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் சில புருஷர்களுக்கெல்லாம் கணவனுக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாளாம். சில அட்வைஸ் எல்லாம் சில பேர் கேட்டுப்பா, சில பேர்லாம் கேட்டுக்க மாட்டா. அதனால நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணணும். நல்ல உபதேசங்களாக கெட்ட உபதேசங்கள்னா ஆப்போசிட்டா ஏதாவது துன்பம் விளைக்கும் உபதேசங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்ல. அதனால அப்படிப்பட்ட பண்ணக்கூடியவள் அவள் யசோதை பிராட்டி கிடையாது. அதனால நந்தனுக்கு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணக்கூடியவள். அதனால உயர்ந்த மனைவி புருஷனுக்கு அவ்வப்போது நல்ல உபதேசங்களை எடுத்து சொல்லுவாள். அதனால அவனுக்கு மேன்மை கிடைக்கும். அதனால அதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும், அதை நம்ம மனசுல கொண்டு வர வேண்டும். அதனால யசோதா என்பது இவளுக்கு பெயர். யசோ பிரம்மா என்பது வேதம். அதனால அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால், யசோதாங்கிற பேர் வச்சது கேட்டால் யசோ பிரம்மம்னா ஒரு நல்ல அட்வைஸை கொடுக்கக்கூடியவள். அதனால நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியவள். நல்ல அதுபோல உயர்ந்த மனைவி புருஷனுக்கு அவ்வப்போது நல்ல விஷயங்கள்லாம் உபதேசங்கள்லாம் சொல்லக்கூடியவள். அதனால
அதனால அதனால அதனால யசோதை பிராட்டி யசோதா அறிவுரான்னு சொல்லறதுக்கு காரணம் என்னன்னா உபதேசம் பண்ணணும். அப்படிப்பட்ட நந்தனுக்கு சொல்லக்கூடாதா, எழுந்துக்கணும்னு சொல்லக்கூடாதா? அப்போ யசோதை பிராட்டி எழுப்புறா. அதனால எழுந்து நந்தனை எழுந்துக்கணும், நல்ல உபதேசம்லாம் சொல்லக்கூடாது, நாங்களாம் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்கோம். எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அப்புறம் அம்பரமோடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். அம்பரமோடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். ஆயர்பாடி பெண்களுக்கு வாமனா திருவிக்கிரமாவதாரத்தை நிறைய இடத்துல பார்த்தோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி சொல்ல இல்லையா 3வது பாசுரத்தில். அங்கே வாமனாவதாரமும் திருவிக்கிரமாவதாரம் விசேஷமாக பேசப்படுகிறது. அங்கே பார்த்தோம் முன்னாடி வாமனாவதாரம் எப்படியெல்லாம் வாமனன் அவதாரம் பண்ணால், அப்புறம் திருவிக்கிரமாவதாரம் என்னெல்லாம் ஆச்சு, ரொம்ப விசேஷமாக அனுபவிச்சோம். அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அதனால் ஆயர்வாடி பெண்களுக்கு வாமன திருவிக்கிரமாவதாரம் நிறையா ஞாபகம் வருதான். அதனால் ஈடுபாடு. அதனால் ஓங்கி உலகளந்த என்னும் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த பின்னாடி பார்த்தா அன்றே உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று 3 தடவை வாமனாவதாரம் ஞாபகம் வருதாம் இந்த திருப்பாவையில். அதனால் எம்பெருமான் உலகளந்த பொழுது மேல் உலகம் வரையும் போனான் இல்லையா, அதனால் அங்கே திருவடி சென்றது, மேல் உலகம் வரையும் திருவடி சென்றது. இப்படி மேலே வளரும்போது பார்த்தா அவன் திருவடிக்கு மேலே வரவிருந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் வந்தது. நட்சத்திர கூட்டம்லாம் எப்படி இருந்துன்னு கேட்டால் முத்துக்களாலான மேல்கட்டு போல இருந்துதான். அதனால் அவன் மேலே வளர வளர அப்படி அந்த அவதாரம் பார்க்கும்போது அழகு எப்படி வர்ணிக்கிறாளுங்க. மேல்கட்டு முத்துக்களான மேல்கட்டுகளாக இருந்தது. அப்புறம் மேலே திரும்பி வளரும்போது அந்த நட்சத்திரக்கும் எப்படி இருந்துன்னு கேட்டால் திருக்கழுத்துக்கு முத்து மாலையாக காட்சியளித்தது. அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் பார்த்தா வளர்ந்து போகிறான். அப்படி வளரும்போது கழுத்துக்கு பார்த்தா முத்து மாலையாக காட்சி அளித்து, மேலே வளரும்போது என்னன்னு கேட்டால் திருவரைக்கு நேர் முத்துக்களாக செய்யப்பட்ட மேகலையாக காட்சி அளித்து, அப்படி மேகலையாக காட்சி அளித்தது. மேலும் வளரும்போது அந்த நட்சத்திர கூட்டங்கள் முத்தாலான சிலம்பாக திருவடிக்கு நேரே காட்சி, சிலம்பமா காலில் தண்டை சிலம்பொலியா சொல்லுவோம் இல்லையா, அதனால அப்படி தண்டையில் காலுக்கு அப்படி சிலம்பாக காட்சி அளித்தது. அதனால மேலும் உலகளந்து போகிறான். அதனால வெற்றி அடைந்தார், வெற்றி கொடி நாட்டினா. அப்படிப்பட்ட அவன் அந்த மேலே வளர்ந்துட்டே போகும்போது அந்த கொடிக்கு அந்த கொடி இருக்கும் இல்லையா, கொடிக்கு ஆடை கங்கா நதி. அதனால் முதலில் சிம்சுமாரா சக்கரத்தை அடைந்து, பிறகு துருவமண்டலம், அப்புறம் சூரிய மண்டலம், மேருமலை, சிவன்முடி, இமயமலை, எப்படி வளர்ந்துட்டே போய் அப்படியே 3 உலகத்தையும் வளர்க்கறதுக்கு ரெண்டும் வளர்ந்தாச்சு, 2 அடி வளர்ந்தாச்சு. அந்த திருவிக்கிரமாவதார ஞாபகம் 3வது அடிக்கு பலி சக்கரவர்த்தி தலையை சிரசை கொடுத்தான். அப்படி விசேஷமாக வாமன திருவிக்கிரமாவதாரம் இங்கே பேசப்படுகிறது, அந்த ஞாபகம் வருதாம். அதனால் அப்படி என்னன்னு கேட்டால் உலகம் அம்பரமோடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்தரா. அப்படிப்பட்ட ஞாபகம் உறங்காது எழுந்துறான்னு தூங்காத எழுந்துக்கோ. எங்களை எல்லாரும் எழுப்புற வேலையாகவே போயிடுத்தேன்னு பார்த்தா எழுப்பினாதான் வேலை நடக்கிறது. தூங்குறவாள் எழுப்பணும் இல்லையா, தூங்குறவாள் எழுப்பணும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளை அஜ்ஞானத்தை தட்டி எழுப்பினாதான் பெருமாளை சேவிக்க முடியும். அதனால் கிருஷ்ணன் எங்கன்னா அங்கே உள்ள படுத்துருக்கான், நம்மளாம் முன்னாடி இருக்கிற நம்மளை உள்ளுக்குள்ளே இருக்கிறதான் தட்டி வெளியில் எழுப்பினாதான் நம்மளால் சேவிக்க முடியுங்கிறத விசேஷமாக இங்கே அனுபவிக்கிறார். அதனால் உறங்கால் எழுந்திராய். தாய் குழந்தை அணைத்துக் கொள்வது போல் இன்பம் பொருள் இவற்றில் ஈடுபடுகின்ற தேவதைகளிடத்தில் ஏன் உனக்கு ஆசை சொல்லலாம். அப்படிப்பட்ட உனக்கு ஏன் இதிலெல்லாம் ஆசை? உன்னையே விரும்பி இருக்கும் எங்களிடம் ஆவலை காட்ட வேண்டாமா? உன்னையே நாங்கள் நினச்சிருக்கோம், அதனால உன்னையே விரும்பி இருக்கோம், எங்கள்கிட்ட ஆவல்லாம் காட்ட வேண்டாமா? இதெல்லாம் நீ அப்படி படுத்துருக்கியே. அதனால உண்மையில் உள்ள நாங்கள் என்னன்னு கேட்டால் நீ எங்களை எழுப்பணும். உண்மையில் பார்த்தா உன்னால் தான் நாங்கள் எழுப்பப்பட வேண்டும். முன்னாடி பாசுரத்தெல்லாம் பார்த்தோம், அவளுக்கு வேண்டியவாள்லாம் இருக்கும்போது கிருஷ்ணனே போய் கழுத்தெல்லாம் தோளில் தூக்கின்னு போகிறான். அந்த ரொம்ப செல்வ பெண்டாட்டியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்படிப்பட்ட செல்லமாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தா உண்மையில் பார்த்தா நீ எங்களை எழுப்பணும். அப்படி தூங்கின்னு இருக்கும்போது நான் உங்களை எழுப்புற மாதிரி இருக்குது. ஸ்ரீராமன் தூங்குவதில்லையா, ராமன் தூங்குறது இல்லையா. அப்படி தூங்கினால் தான் எழுந்தாலும் சீதை என்று அவள் திருநாமத்தை சொல்லி காலங்காலத்தால் எழுப்புறானாம். அதனால் அப்படி எழுப்ப வேண்டியது. அதனால் அவளை போல் நீயும் எழுந்து எங்களை எழுப்ப வேண்டாமா, திருநாமத்தை சொல்லி வேண்டாமா? ஆக எங்களை நினைப்பது, எங்கள் பெயரை சொல்வது தான் உன்னோட வேலை. உன்னோட வேலை என்னன்னு கேட்டால் எங்கள் பெயரை எங்களோட கூப்பிட்டு எழுப்புறது தான் உன்னோட வேலை. நீ தூங்கின்றிருக்கி. அதனால் உறங்கால் எழுந்திரா செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பு எம் உறங்கேலோரம்பாவா. என்னென்னா இங்கே பலராமனை எழுப்புகிறார்கள். அதனால் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா. அப்படிப்பட்ட பலராமன் படுத்துனுக்கா இல்லையா, அவனை எழுப்புகிறாளும். கண்ணனை போல் இவனும் நோன்பிற்கு உதவி புரியவன். இந்த பலராமன் கேட்டால் கிருஷ்ணன் மாதிரி இவன் நோன்பிற்கு, நம்ம செய்யக்கூடிய நோன்பிற்கு இவனும் உதவி புரியவன். அதனால் இவன் திருவள்ளில் வீரக்கழல்கள் அணியப்பட்டுள்ளன. அவனோட கழல் எப்படி இருக்குன்னு கேட்டால் பலதேவா. அப்படிப்பட்ட பலராமனோட பார்த்தா வீரக்கழல்லாம் அணிஞ்சிருக்கு. அவன் பலசாலி இல்லையா, அதனால்
அப்படி வீரக்கழகெல்லாம் அணியப்பட்டுள்ளன. அசுர கூட்டங்களை கொண்டு ரட்சணம் செய்தபடியால் இவனுக்கு வீரக்கழகம். அதனால அசுர கூட்டங்களாம் அழிச்சா இல்லையா, அதனால அசுர கூட்டங்களாம் அழித்து வெற்றி கொண்டதுனால இவனுக்கு வீரக்கழகம் ஏற்பட்டது. அதனால வீரக்கழகெல்லாம் அணிஞ்சுருக்கான். பலதேவான வீரக்கழலையுடைய செல்வனேன்னு கூப்பிடலாம். அதனால வீரக்கழலையுடைய செல்வனே, பல வகையான உருவம் ஒன்று எடுத்து கைங்கரியம் செய்யும் ஸ்ரீமானே. அதனால சொல்ல முதல்ல வயற்காப்பாளனே கூட்டா இல்லையா, அதனால அம்மான்னு கூட்டு அவள் நைச்சியம் பண்ண மாதிரி இந்த பலராமனை அடைமொழியால் கூப்பிடலாம். அதனால் வீரக்கழலையுடைய செல்வனே, பல வகையான உருவம் எடுத்து கைங்கரியம் செய்யும் ஸ்ரீமானே. அதனால் பலராமன் எழுப்புறான். கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பாக நீ என்ன பண்ண, தேவகியின் வயிற்றிலே பிறந்த வசித்து வந்த, அங்கே சுத்தி புண்ணியாவாச்சனம் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துக்கு நல்ல சுத்தி பண்ணுன்னா அதனால் அந்த புண்ணியாவாச்சன மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தீர்த்தத்தினால புரோக்ஷனெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நீ தேவகி வயிற்றில் போய் முன்னாடி போய் இருந்தேன். அதனால உம்பியும் அவன் பின்னாடி கண்ணன் பிறக்கிறதுக்கோசரம் நீ போய் அந்த இடத்துல போய் சுத்தி பண்ணிட்டு வந்த. அதனால அப்படிப்பட்ட உம்பியம் நீயும் உறங்கேலோரம்பாவா, நீயும் உன்னோட தம்பியும் சேர்ந்து தூங்கிட்டே இருக்கே, தூங்காமல் எழுந்திருங்கோன்னு சொல்லி எழுப்புறாளாம் இந்த பாசுரத்தில். அம்பரமே தண்ணீரே, அதனால உறங்காத எழுந்துறான்னா என்று திருவந்தாதியில் காணலாம். அதனால பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார். சுவாமி தேசிகன்ல விசேஷமா பஞ்சநேசை பூதனை மாய்த்தார் வந்தார், மல்லர் மதகரிமால மலைந்தார் வந்தார், கஞ்சனை போர் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார், கண்ணுதல் முன் வானந்தோள் கழித்தார் வந்தார், வெம்பொல் சர வீடு கொடுத்து உகந்தார் வந்தார், விளக்கில்லா வழிநடத்த விரைந்தார் வந்தார், பஞ்சவரை பல்வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி தன் குழல் முடித்தார் வந்தார் தாமே என்று பஞ்சபாண்டவர் விஷயத்தில் இருந்ததை எங்கள் விஷயத்தில் காட்ட வேண்டாம். பல வகையில போய் காத்து அவளெல்லாம் காப்பாத்தினேன் இல்லையா, அப்படி எங்களோட விஷயத்தில் நாங்கள்லாம் வந்திருக்கோம். நாங்கள்லாம் பெண் மக்கள், அதனால உனக்கு வேண்டியவர்கள், நீ எழுப்ப வேண்டியவர்கள், நாங்களே உன்னை எழுப்புறோம். அதனால நீயும் உன்னோட தம்பி 2 பேரும் பலராம் என்று சொல்லும்போது நீயும் உன் தம்பியும் உம்பியும் நீயும் உறங்கையிலோரம்பா, தூங்கிட்டே இருக்காதுங்கோ, எழுந்திருங்கோன்னு சொல்லி எழுப்பிண்டே இருக்கலாம். எழுப்புற வேலை ஆரம்பிச்சுட்டே இருக்குன்னு, பாக்கி இருக்குன்னு கொஞ்சம் இருக்கு. அதனால அதெல்லாம் மற்ற யாரெல்லாம் பின்னாடி எழுப்பினா நாளைக்கு பார்க்கலாம். அதனால அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொர் கடலடை செல்வா பலதேவா உம்பியம் நீயம் உறங்கேலோரம்பாவாய் என்று விசேஷமாக இந்த பாசுரத்தை முடித்து அடுத்த பாசுரத்துக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். சதமகமணி நீலா சாருகல்காரகத்தாம் தனபர நமிதாங்கீத அந்தரவாசல்ல சிந்து அழகவனிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசத ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா, திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.